ஹாய் ஹலோ கேண்டி இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜின்னுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 16K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலில் பார்ட் 7th வீடியோ தான் இது. 16 ஒன் ஷாட்ஸில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஒன் ஷாட்ஸ் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. தென் இந்த எஃப்எஃப் வந்து பார்த்திங்கன்னா கிம் ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ரொம்ப மாதமாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக ஓகேவா. தென் நுஹா ரஃபி வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கு வேம்பயர் கேட்டிருக்கேன். ஓகே டோன்ட் வரி நீ ரொம்ப மாதமாக கேட்டிருக்கேன் எனக்கு தெரியுது. அப்கமிங்கில் ஜேகேக்கு வரது வேம்பயர் எஃப்எஃப்பாக தான் இருக்கும். ஐம் டேம் ஷூர் ஓகேங்களா. ஸோ லைட்டாக மன்னிச்சிடுங்க டிலே ஆகிறதுக்கு. சரி வாங்க நம்ம இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன்டா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜின் வந்து ஒரு மாஃபியா. அவர் வந்து அந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டீலர்ஸ் அந்த மாதிரிலாம் டீலிங் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த கேர்ள் வந்து கிட்னாப் பண்ணி டீல் பண்ணுறது, செல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்மக்லிங்ஸ் அதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அது பண்ணாலும் அவர் வந்து கொன்னுடுவாங்க. அதாவது ரொம்ப நல்லவர்னு வச்சுக்கோங்களேன் அவரோட சைடில். ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கவே இங்கே வந்து பையன் வந்து ரொம்ப எப்படி சொல்லணும்னா ரொம்ப அம்மாஞ்சி, ரொம்ப இன்னசென்ட். அந்த பொண்ணு வந்து பிராமின் பொண்ணு ஓகேங்களா. ஸோ அது வந்து கும்பகோணத்தில் இருக்கான் அவள். ஸோ அவள் அந்தளவு படிக்கலை, ரொம்ப புவர் ஃபேமிலி. ஸோ அதனால் பாட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஃபேமிலிஸில் சில நேரத்தில் வந்து அந்த சாப்பாடெல்லாம் குக் பண்ணி தருவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. பையனுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது, இறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது தாத்தாவும் தென் வந்து தம்பியும் தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கதை பிளாட் போகும். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஜின் வந்து சென்னையில் இருக்கார். அவருக்கு வந்து கும்பகோணத்தில் ஒரு வேலை வந்திருக்கும். லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காரு போல். ஸோ டைரெக்டாக கார் எடுத்துகிட்டு கும்பகோணத்துக்கு போகிறாரு. கும்பகோணத்துக்கும் வந்துட்டார் ஓகேங்களா. இங்கே வந்து நீங்கள் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அந்த கோவிலில் தான் பாட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்போ தான் வந்து நீங்கள் கோவிலை விட்டு வெளில போகும்போது கோவிலுக்கு சென்டராகவே லைக் எப்படி சொல்கிறதுனா வாசல் இருக்கும்ல, அந்த வாசலுக்கு நேராகவே அந்த ஒரு பிளாக் கலரில் கார் வந்து நிற்குது. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே நீங்கள் நாக் பண்ணுறீங்க. அதாவது அந்த விண்டோவை நாக் பண்ணுறீங்க ஓகேங்களா. அங்கேருந்து யாரும்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு சைட்லேருந்து வேறு ஒரு பையன் வரான். அது வந்து அவன் வந்து சொல்கிறான், யாரும்மா நீ, எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, உங்களுக்கு நோக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்கு அப்படியே நட்டாத்தில் நிற்கிறேள், நடுவில் நிற்கலாமோ இல்லையோ, நோக்கு தெரியாதா இது தவறுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். என்ன அப்படியே பார்க்குறேன் என்ன, இப்படி வாசலுக்கு நேராக வண்டி வாகனத்தெல்லாம் நிறுத்தக்கூடாது, இது தப்பு. பகவானை எல்லாருமே பார்க்க வருவா, இப்படியா நீங்கள் காரை நடுவில் நிறுத்தி வைப்பேல், முதல்ல கார் எடுத்து நவுத்தி வைங்கோ, சொல்கிறேன் நவுத்தி வைங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கேருந்து அப்படியே அந்த விண்டோவை வந்து பொறுமையாக யாரோ வந்து கம்மி பண்ணுறாங்க. லைக் பார்க்குறதுக்காக யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறதுக்காக. சுத்தமாக இப்போ வரவாளுக்கெல்லாம் அறிவுனா என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணி ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இப்படியா பண்ணுவா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதேல், அடுத்த தடவை வாகனத்தை பொறுமையாக ஓட்டுங்கோ, பொறுமையாக வேற ஒரு இடத்துல நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் யாராக வேணால் இருங்கோ, பெருமாளுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் பார்ப்பா. அவளுக்கு எல்லாருமே மனுஷால் தான், ஏற்றத்தாழ்வுலாம் பெருமாளுக்கு தெரியாது. நோக்கு வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கோ, என்கிட்ட உட்காந்துட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்காதே, கிளம்புங்கோ. நாழியாருது வேற, ஐயோ ஆற்றுக்கு வேற போகணுமே அப்படி சொல்லி நீங்கள் குடுக்குன்னு ஓடுறீங்க. அப்படியே இறங்கிட்டு யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது தெரியல சார், சாரி 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 பாஸ், நான் கிளியர் பண்ணிடுறேன் அது எல்லாத்தையும். அவள் யார் என்ன அப்படிங்கிறத சாரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அப்படியே அந்த இடத்த விட்டு
தென் அப்படியே போயிருப்பார். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு சமைப்பீங்க. தாத்தா வேறு தனியாக இருக்காங்க, உடம்பு வேறு சரியில்லை. ஸோ அப்படி இருக்கவே சமைப்பீங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்து இவங்க கார் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு லைக் அவங்க எதுக்கு வந்தாங்க, ஜின்னு வந்து எதுக்கு வந்தாங்கன்னா, இவருக்கு இந்த மாஃபியா தட் ஸ்மக்லிங்ஸ்லாம் பிடிக்காதுல்ல. ஸோ அதை பண்ணுற கேங்கு வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி கான்வர்சேஷன் நடத்துறதுக்காக இங்கே பிளான் போட்டிருப்பாங்க. இந்த கோயிலத்துக்கு பின்புறத்தில் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கான்வர்சேஷன் நடக்கிறதுக்காக ஒரு 4, 5 பேர் வந்திருக்காங்க போல். அந்த இன்ஃபர்மேஷன் ஜின்னுக்கு தெரிஞ்சதால் அவர் வந்து என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாருமே என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே சென்னையிலேருந்து கும்பகோணம் வந்திருந்திருப்பார். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டைம் ஆகுது, அங்கே கான்வர்சேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே நடக்குது அங்கே. ஸோ ஜின் பார்த்துட்டு டேரெக்டாக டேய் அப்படின்னு சொன்னதும் எல்லாம் பயந்துட்டானுங்க. பிகாஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஃபியாவில் வந்து ரொம்ப ரக்கடான ஆள். ஸோ இவரை பகச்சிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கவே எல்லாருமே டக்குன்னு ஜின்னா இங்கே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் என்ன பேசுகிறோம் உனக்கு என்ன? இது பார், உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிடல, அதுமாரி எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மக்லிங் எத்தோட விடு, இல்லைனா உயிரை விடு, இது ரெண்டுத்தில் எது பண்ணுற அப்படி சொல்லிட்டு இங்கே ஜின் கேட்குறாரு. இந்த பார், நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களோட லைஃப்பில் நீ நடுவில் வராத. நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறோம், நடுவில் நாங்கள் வரோமா? சும்மா நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. டப்புன்னு ஜின் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்லிட்டாரு. அங்கே உள்ள வரேனே எல்லாரும் ஆனால் அரளறி அடித்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இருக்கிற எல்லாத்தையுமே குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டாரு. அப்படியே எல்லாருமே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போயிட்டார். அதாவது இவரோட அல்லக்கைன்னு சொல்லிக்கலாம், செக்ரட்டரி. ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ், சூப்பர் பாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானையை டொமியில் போட்டு உடச்சிட்டு குடு குடு குடுன்னு ஒன்று ஓடுது. யார் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு பார்க்கறதுக்குள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாமி, அதுதான் நீங்கள். என்னடா ஏதோ ஒரு சத்தம் வருது, டொமில்னு சத்தம் வருது, என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பீங்க. பார்த்தா மனுஷால குருவி சுடுற மாதிரி சுட்டதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயத்தில் தான் நீங்கள் வந்து அந்த பானை போட்டு உடச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே கன்னை வந்து நெத்தி போட்டுக்கிட்டு வச்சுட்டு, இது அந்த மாமி தானே இந்த வாசலில் நிற்கும் போது கச்சப்பச்சனை கத்திட்டு போச்சு, அதுதானே அது? ஆமாம் பாஸ், அதுதான் பாஸ். ஐயோ அந்த பொண்ணு பார்த்துருச்சு போலையே, இப்போ என்ன பாஸ் பண்ணுறது? நம்மளுக்கு நடுவில் யாராவது வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டு தள்ளணுமா பாஸ்? கண்டிப்பாக போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அதை தூக்கிடு, சரியா? சரி பாஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சொன்னதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவர் வந்து அந்த அந்த கும்பகோணத்தில் தான் இருந்துகிட்ருக்காரு. வேறு இன்னும் சில பல விஷயங்கள் இருக்கும் போல், இன்னும் முடிக்கிறதுக்கெலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்ல. ஸோ அதை வந்து உங்களை வந்து கொஞ்சம் சைலண்டில் வச்சுட்டு இங்கே வேறு ஒரு வேலையாக அவர் வந்து பார்த்துட்ருக்கார். இங்கே வந்து உங்களுக்கு ஜுரமே வந்துடுது. ஐயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு குளிர் ஜுரம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகி இங்கே படுத்த படுக்கையாக இருந்து ஒரு 2 days உங்களை வச்சு செஞ்சிருச்சு அப்படியே குளிர் ஜுரம் வந்து. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள், திடுதிப்புன்னு வந்து குருவி சுடுற மாதிரி மனுஷனை சுட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை கண்ணார நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. ஸோ ஏதோ தைரியத்தெல்லாம் வர வச்சு இவ பண்ணது மகா தப்பு, எப்படி இப்படி பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக போயிருப்பீங்க. போலீஸ் வந்து என்னம்மா சொல்கிற, கொலையா அப்படிங்கிறாரு. நான் கண்ணார பார்த்தேன், எனக்கு தெரியும் அவள் யாருன்னு, நான் வேணால் காட்டுறேன், ஆனால் அவள் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் குருவி சுடுற மாதிரி எல்லாரையும் சுட்டுட்டா, செஞ்சு அந்த இடத்துக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரன்னு போலீஸ் எல்லாரையுமே அழைச்சிட்டு போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. லைக் பிளட் ஸ்டெயின்ஸ் கூட எதுவுமே கிடையாது. லைக் எல்லாமே நார்மலாக இருந்துகிட்ருக்கு. இல்லை இங்கே தான் அவள் சுட்டா, நான் நல்லா பார்த்தேன். ஐயோ நான் என்ன சொல்லி உங்களை புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஐயோ அவர் நல்லா பெரிய காரில் வந்தார், பிளாக் கலர் காரு.
நம்பர் நோட் பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அந்த காரோட நம்பர் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சரிம்மா, நாங்கள் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு நாங்கள் என்னென்னு பார்க்குறோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் பெரிய இடத்தவான்னு நினைக்கிறேன். கோட் ஷூட்லாம் போட்டிருந்தா. ஐயோ! எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னை ஏதாவது பண்ணிடுவாளா? எனக்கு வேறு உடம்பு வேறு சரியில்லையே. என் தாத்தாக்கு வேறு யாரும் இல்லையே. ஏதாவது பண்ணி அவளை ஜெயிலில் போடுங்கோ. அவளுக்கெல்லாம் ஜெயிலில் போய் களி தின்னாதான் அவளுக்கெல்லாம் நல்லது. நல்லா 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 ஜெயிலில் போட்டு கம்பி எண்ணெய் விடுங்கோ. அவருக்கெல்லாம் அப்படி தண்டனை கிடைச்சாதான் அவளாம் அடுத்த தப்பெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா, நீ பயப்படாத சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு உனக்கே நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்றோம்மா சரியா? சீக்கிரம் செய்யுங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் குடுன்னு போயிருப்பீங்க. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாத்தா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்துருப்பீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு கம்ப்ளைண்ட்டு போய் கொடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, நான் என்ன பண்ணுறது, இவ பண்ணால் தப்பு இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ, நம்மளுக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலை, உனக்கு எதுக்குடி இந்த வேலை உனக்கு, ஐயோ நான் என்ன செய்வேன் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயப்படுறாரு. சரிங்க தாத்தா, நல்லதுக்கு என்றைக்குமே காலம் உண்டு. நோக்கு என்ன தெரியும், நீங்கள் அமைதியாக படுங்கோ, வரத பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கே உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ரொம்ப இந்த பிரச்சனை, அதுவும் இல்லாமல் அவருக்கு ஆல்ரெடி கிட்னி வேறு ஃபெயிலியராக இருக்குது. ஸோ இதனாலேயே அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நைட்டோட நைட்டாக அந்த தாத்தா வந்து மறுகையாயிட்டார், இறந்து போயிட்டார். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கவே உங்களுக்கு வந்து தம்பி நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் ஆக்சுவலாக உங்களோட ஓன் பிரதர் கிடையாது. பக்கத்து வீட்டில் உள்ளவன் தான் அவன். ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்து தம்பியும் அக்காவுமாவே பழகிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இங்கே வந்து நீங்கள் தாத்தாவை எழுப்புறீங்க. பார்த்தா தாத்தா இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப மனவலியாயிடுச்சு. அப்படியே உட்காந்து அழுவுறீங்க. நானே என் தாத்தாவை கொன்னுட்டேன், நானே என்னை கொன்னுட்டேன், நானே தாத்தாவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்மலக்கா அடிச்சுக்கிட்டு அழுவுறீங்க. இங்கே வந்து ஜின்னை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. லைக் போலீஸ் வந்து கார் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சதால, இங்கே தான் உள்ளே இருக்காங்க, அதாவது இந்த உள்ளூரில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போலீஸ் எப்படியோ காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஜின்னை. ஜின் வந்து யார், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, ஜின் வந்து உங்களை வந்து அழைச்சிட்டு போக்குறதுக்காக, லைக் கிட்னாப்பிங் பண்ணுறதுக்காக தான் வந்து இருந்திருப்பார். பிகாஸ் அவர் கொலை பண்ணதை பார்த்த சாட்சிகள் நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களை ஒன்று அழைச்சிட்டு போயிட்டு மர்டர் பண்ணோம்ல. ஸோ அதனால் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்காக இங்கே ஜின் வந்திருந்திருப்பார். உங்கள் வீட்டுக்கிட்டக்க வரும்போது தான் தெரியுது, ஒரு மாதிரி கும்பலாக இருந்துகிட்டு இருக்குது. அதோடு சேர்த்து போலீஸ் வந்து நீங்கள் தானே ஜின், நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொலை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா, யாருன்னு தெரியுதா, தயவு செஞ்சு போலீஸை ஏமாற்றாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தான் சொல்கிறாங்க. ஜின் அப்படியே அமைதியாக நின்னுட்டா அப்படிங்கிறாரு. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அண்ணலக்கை சொல்லவே, நீங்கள் யாராக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தரன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. ஜின் வேறு எதுவுமே பேசவே இல்லை. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு லாக்கப்பில் வச்சுட்டாங்க. அவர் அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு. என்னையும் உள்ளே தள்ளிட்டல அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு உங்கள் மேலே ஒரு கோவம் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவரோட அல்லக்கை யார்கிட்டையோ பேசி அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது. லைக் வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு, மினிஸ்டர், ப்ரைம் மினிஸ்டர்ஸ் சொல்கிற நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது போல். இது மாதிரி நீ யாரை உள்ளே வச்சுருக்கேன்னு தெரியுமா, முதல்ல லாக்கப்லேருந்து அவங்கள வெளியில் எடு, இல்லைனா உன்னோட அட்ரஸ் அடையாளம்லாம் தெரியாமல் போயிடும், முதல்ல பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரட்டினதால நம்மளுக்கு எதுக்கடா இந்த ஒம்புன்னு சொல்லிட்டு, சாரி சார், தெரியாமல், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசவே இல்லை. டைரெக்டாக காரில் ஏறுறாரு. அந்த பொண்ணோட வீட்டில் ஏதோ கும்பலாக இருந்துச்சு, என்னங்க அப்படி சொல்லி இங்கே ஜின் கேட்குறாரு. அதை பார்க்கலையே சார். அந்த பொண்ணோட வீட்டுக்கு போ. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் அப்படியே அங்கே தான் போகுது, அதாவது உங்களோட வீட்டுக்கு தான் போகுது. எப்படி சாவு இன்னும் ஃபுல்லாக எடுக்கலை போல், அப்போ தான் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி விரிச்சுவல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குச்சா. எல்லாம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லக்கை முன்னாடி போகவே இவர் அப்படியே டேரெக்டாக உள்ளே வர்றாரு.
உள்ளே வந்து அடுத்த செகண்ட் உங்கள் கையை பிடிக்கிறாரு, தரத்தரம் இழுக்கிறாரு, எதுவுமே பேசல. யார் நீங்கள்? நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீள்? தயவு செஞ்சு கையை விடுங்கோ, கையை விடுங்கோ அப்படின்னு நீங்கள் வந்து கத்துறீங்க கதறீங்க. ஆனால் ஜின்னு வந்து சத்தமே போடாமல் அவர் மட்டும் இழுத்துட்டு போகிறார். என்ன பண்ணுறேள் அப்படியே டக்குன்னு இங்கே ஒய்யனோட தம்பி, என்ன பண்ணுறீங்க? எதுக்கு என் அக்காவை இழுத்துட்டு போகிறேள்? உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறோம். நீ இதில் தெரியாத கண்டென்ட்டு, நீ இதுக்கு மேலே நடுவில் வராத, வாயை மட்டும் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஒரு பார்வை. நீயா கிராதகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜின்னு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துகிட்டு போயிட்டு, என்னை விடுங்கோ தாத்தாக்கு நான் மரியாதை செய்யணும், கடைசியாக நான் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, என்னை விடுங்கோ, நான் செய்யணும். ஏன் இப்படி பண்ணுறேன்? எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் தெரியுமா? அவ்வளவும் பாவம். இதுக்கு என்ன நரகமே உங்களுக்கு வந்து வாசல் விடாது, உள்ளவே விடாது. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க. கிராதகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொட்டுன்னு அவரோட நெஞ்சிலெல்லாம் அடிக்கிறீங்க. பட் ஸ்டில் அந்த மனுஷன் அதை காதலே வாங்கவே இல்லை. லைக் டைரெக்டாக போயிட்டு உங்களை ஃப்ரண்ட் சீட்டில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்கள வந்து அவர் வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துருப்பார். இங்கே வந்து அந்த அல்லக்கை வந்து வரத்துக்குள்ளே அந்த மனுஷன் டக்குன்னு கார் எடுத்துருப்பார். காரை விடு என்னை இறக்கி விட சொல்லிட்டேன், என்னை விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆனால் அந்த மனுஷன் விடவே இல்லை. என்னை விடுங்கோ, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, நான் என் தாத்தாவுக்கு காரியம் பண்ணிட்டு எவ்வளவோ இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் கால் பண்ணிவிட்டு இருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே சரியாக பண்ணிட்டு வா. பாஸ், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, உனக்கு தான் வர தெரியும்ல, பஸ் பிடிச்சி வா. அதான் நான் பார்த்தேன், காதல் வந்தால் நம்மலாம் அவங்க கண்ணுக்கா தெரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லக்கை வந்து அப்படியே ஃபோனை வச்சுருக்கோம். ஸோ வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே ஜின்னு, இப்போ எதுக்கு நான் சனசாக கத்திட்டுருக்கேன்? தபார், இதே மாதிரி கற்றுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கேன், வாய்க்கு சிப்பு போட்டுருன்னு சொல்லிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. என்னை விடுங்கோ, நான் அப்புறம் ஏன் பேச போகிறேன்? தயவு செஞ்சு விடுங்கோ, என்னை இப்படி படுத்தாதே. எனக்கு எங்கள் தாத்தாவை பார்க்கணும், அவருக்கு கடைசியாக செய்கிற மரியாதையை நான் செய்யணும், என்னை விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. இங்கே டக்குன்னு ஜின்னு வந்து காரை வந்து அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு டக்குன்னு அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, உங்களை லிஃப்ட் பண்ணி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் வச்சுருப்பாரு. இங்கே அப்படியே லொட்டுன்னு ஒரு அறையை விட்டுட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சி, எப்பேற்பட்டவன் நீ? இவ்வளோ கொடூரமானவனாக இருக்கேன் நீனு? ஐயோ, என்னை விடு, நான் போகணும், என் தாத்தாவை பார்க்க நான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜின் கேட்கவே இல்லை. அப்படியே காண்டில் அந்த மனுஷன் வந்து கார் அப்படி டைரெக்டாக ஓடிட்டே தான் இருக்கார். கத்தி நீங்கள் டயர்டாகிட்டீங்க. அந்த மனுஷன் ஆனால் உங்கள் பேச்சை கேட்குறதாவும் இல்லை. டைரெக்டாக சென்னைக்கு போயாச்சு. தென் அவரோட வீட்டுக்குமே அழைச்சிட்டு வந்திருப்பார். நீங்கள் டயர்ட்னஸில் அப்படியே தூங்கவும் செஞ்சுருந்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ வீட்டுக்கு வந்து இறங்கும் போது எப்படி வந்தார், ஏது வந்தார், எந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஸோ இறக்கி விடும்போது தான் தெரியுது, இது வந்து ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. உள்ளே போய் பார்த்தா நீங்கள் வந்து என்னை விடுங்கோ, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்பயும் பொறுமையாக நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க, நிறையா எப்படி சொல்கிறதுனா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்காங்க. ஜின்னு வந்து உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஸ்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. சரின்னு நீங்கள் மண்டையாட்டிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ போராட முடியுமோ அந்த அளவு எல்லாத்தையுமே போராடுறீங்க. பட் ஸ்டில் யூ ஃபெயில்ட். லைக் பாத்ரூம்லேருந்து குதிக்க போவீங்க, அப்படி இருந்தாலும் அவங்க ஆளுங்க பிடிச்சிருவானுங்க. அப்படி இல்லைனா ஜின்னு போனதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ஓடி போகலான்னு நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாத்துலேயுமே ஏதாவது கேவலமாக எல்லாம் அல்பையாக மாட்டிப்பீங்க. ஒரு தடவை நீங்கள் எப்படியோ ஜன்னல் வழியாக குதிச்சு ட்ராவல் பண்ணி போகிறீங்க. ஆனால் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஜங்கிள்குள்ளே இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் நடந்து போனாலும் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. லைக் ஏதாவது ஒரு கார் வந்தால் போதும், ரோடு தெரிஞ்சால் போதும், அந்த காரில் லிஃப்ட் கேட்டோ இல்லை இதுலேயும் லிஃப்ட் கேட்டோ நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கீங்க. தூரத்தில் ஒரு கார் வர மாதிரி இருக்குது. அப்பாடா, நம்ம கத்துனது, நம்ம அழுதது நம்ம கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு. இறைவா பெருமாளே, நன்றி பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு போயிட்டு கார் அப்படியே ஹோல்ட் ஆன்னு சொல்லிட்டு கையை நீட்டிகிட்ருக்கீங்க. கையை நீட்டினா அந்த கார் வந்து நிறுத்துது. என்னை வந்து அது மெயின் ரோட்டுக்கு மட்டும் விட்டுறல, உங்களுக்கு புண்ணியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த ஜன்னல் இப்போ தான் பொறுமையாக கீழே இறங்குது. பார்த்தா அது ஜேகே.
இந்தால வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பிடிச்சி போட அவளை அப்படின்னு சொல்கிறாரு. டபக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டு விட்டாங்க. ஐயோ அடுத்துட்டு இங்கே அழுதுகிட்டே பின்னாடி வர்றீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததும் ஜின்னு எல்லாருமே கண்ணாம்புண்ணான்னு திட்டுறாரு. உங்களுக்கு அறிவில்லை, ஒரு பொண்ணு தப்பிச்சு போகிறது கூட தெரியாத அளவுக்கு இவ்வளோ கேவலமாக அசால்ட்டாக இருப்பீங்க. இதுக்கு மேலே அவளை வந்து வெளியில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது உங்கள் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அழுவுறீங்க, கத்துறீங்க, என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஜின்னு டப்புன்னு வந்து உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு என்னடி உன் பிரச்சனை அப்படிங்கிறாரு. நோக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்? ஓ உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் அனுப்புனதுக்காக என்னை இப்படி பழி வாங்குறீங்களா? என்னை விடுங்கோ, நீங்கள் பண்ணது தப்பு தானே, நான் பண்ணதில் தப்பு இல்லையே, நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டியது தான், அதுக்கு தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன், இதில் எந்த தப்பும் இல்லையே, என்னை விடுங்கோ, நான் எங்கள் தோப்புக்கு போகணும், என்னோடய வீட்டுக்கு போகணும், விடுங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அரை விட்டான்னு வச்சுக்கோ, சுருண்டு படுத்துருவேன். நான் ஓவராக பேசிகிட்ருக்கேன். ஏதோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதால அமைதியாக போயிட்டுருக்கேன். எல்லாத்துலேயும் நான் அப்படியே இருப்பேன்னு நினைக்காத, புரிஞ்சுதா? என்ன என்னை போலீஸ்க்கெல்லாம் போக வச்சு கம்பியெல்லாம் என்ன விட்டுருக்க. இந்த அளவுக்கு நான் எங்கேயுமே போனதே கிடையாது. இவ்வளோ பண்ணியும் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிறேன்? ஏதோ சும்மா இருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மாடு, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா உனக்கு எப்பயோ அந்த நிமிஷமே போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 10 தலை உருண்ட இடத்துல இன்னொன்று ஒரு தலை உருள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு கேட்குறேன். இப்படியெல்லாம் பண்ணுவேலா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறீங்க. தப்பார், திரும்பவும் ஓடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எதுவும் ஆகாது. இங்கே ஒர்க் பண்ணுறாங்களே ஸ்டாஃப், இங்கே உங்களுக்கு தான் ஏதாவது ஆகும். அப்புறம் நீ தான் உட்காந்து காலமுழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். நம்மளால் ஒரு பிராணனை போயிடுத்தே, ஒரு ஜீவன் போயிடுத்தே அப்படின்னு அழுணும். அதனால் மூடிட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாய்ப்பார். பார்க்க இப்பயும் அழகாக செரி பழம் மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ நடந்திருக்க, அப்படி இருந்தும் பார்க்க அழகா ஆசை தூண்டுற மாதிரி தானே இருக்கேன் நீனும். மாமன் எப்போ லவ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படி சேக்கையில் உமா கொடுத்துருப்பாரு. சீ கிராதகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜின்னு அப்படியே சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே போகிற ஜிம்மினை பார்த்து கிராதகா இல்லை நல்லாவே இருக்க மாட்டேன், அவிஞ்சு தான் போவேன். என்னையே சாபம் கொடுக்க விட்டாலே இவனா நல்லாவா இருப்பா சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. லைக் ஜிம்மன் வந்து இங்கே வந்து உங்ககிட்ட அத்துமீறுவார். லைக் எப்படி சொல்கிறதுனா, வருவார், கிட்டக்கு வருவார், முத்த கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கடுப்பாகுது, உங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்டாகிட்டே இருந்துகிட்ருக்கு. ஒரு நாள் வந்து அப்படியே வந்திருப்பார், என்னமோ டயர்ட் போல், டக்குனு உங்கள் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே கதவை சாத்திட்டு லைக் அப்படியே டப்புன்னு அவங்க மேலே அப்படியே படுத்துட்டாரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. டக்குன்னு அவர் தள்ளி விட்டுட்டு, நோக்கு அறிவில்லை, இப்படியா ஒரு பொம்முனாட்டி மேலே படுப்பேல், சீ நீங்கள் என்ன நினச்சிங்க, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு ஒரு அக்கா தங்கை இருந்தானே இந்தமாரி பண்ணுவேலா, அவள்கிட்ட இந்தமாரி இருப்பேலா, நானுங்கிறதால அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டதும் ஒரு மாதிரி ஆகிட்ட ஜென்னுக்கு. வேறு எதுவுமே பேசலை, டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு ஜென்னு. நீங்கள் அப்படியே போகிற ஜென்னையை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்ட வார்த்தை தப்பு தான். அப்படியே ஒரு மாதிரி என்னடா அது, நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாரையோட மனசை புண்படுத்த மாட்டோமே, இப்போ இவாளோட மனசை புண்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் வேர்ட் ஜின் வந்து அவ்வளோ உங்ககிட்ட பேசுகிறது கிடையாது. ஹீ இஸ் நாட் கம்மிங் டு யுவர் ரூம். ஸோ வருவார், எப்படி சொல்கிறேன்னா, வருவார் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, அவரோட வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், போவார். லைக் நீங்கள் இல்லைன்னா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கார். உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
என்னடா அது பழைய மாரி ரொம்ப தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவ்வளோ நாள் நம்மளை தொந்தரவுப்படுத்திட்டு திடீர்னு அந்த தொந்தரவே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்கும்ல, ஃபீலாக இருக்கும்ல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஒரு 3-4 டேஸ்க்கு மேலேயே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்காகவே ஒருத்தவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அவர் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காகவே இருக்கிற ஒரு மனுஷன். ஒரு 5-6 டேஸ் ஆனதால் உங்களால் இதுக்கு மேலே கேட்காம இருக்க முடியல. ஏன் இவ இப்படி இருக்கா? இவாளுக்கு அறிவே இல்லையா? ஏன் ஏன் இவர் இப்படி மாறினாரு? எனக்கு புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. அதில் அவள் ஏன் இவ்வளோ அரகண்ட்டாக இருக்கா? எப்போ பார்த்தாலும் டப்பு டப்புன்னு பேசுகிறா, டப்பு டப்புன்னு சுட்டுடுறாங்க. அதுவும் இல்லாமல் என்கிட்டேயும் இப்படி தப்பாக நடந்துக்கிறா. நான் வேற ஒரு கோவத்தில் அக்கா தங்க இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவேலான்னு கேட்டேன். அதுலேருந்து அவர் ஒரு மாதிரியாவே இருக்காரே, என்ன ஆயிடுச்சு அவருக்கு? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டோர் ரூமோ சம்திங் ஏதோ ஒரு ரூமுக்கு போயிட்டு ஏதோ சம்திங் ஒரு புக் எடுத்துகிட்டு வராரு. அந்த புக்கை கொடுத்துட்டு இந்தாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. இதில் அவரை பற்றி எல்லாமே இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதோ சில இருக்குது. இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மனுஷன் போயிட்டார். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த புக் அந்த டைரி ஆக்சுவலாக அது ஓகே. ஸோ அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க. அதில் படித்தா சில எப்படி சொல்கிறதுனா ஜங்குக்கோட அவங்க அம்மா எழுதின டைரி போல் அது ஆக்சுவலாக ஓகே. ஸோ ஜியான் வந்து எப்படி வந்து கருவில் இருக்கும் போது அவங்க அம்மா வந்து நிறையா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அது எல்லாமே அந்த டைரிஸில் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஸோ நம்ம ஃப்ளாஷ்பேக் அப்படி சொல்லலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்படியே டேரெக்டாக பார்க்கலாம் ஓகேவா. எங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜியானுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. பட் ஸ்டில் பக்கத்து வீட்டு அக்கா ரொம்ப க்ளோஸு. அவங்கள வந்து சொந்த அக்கா மாதிரியே அவர் ட்ரீட் பண்ணிருப்பார். இதில் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மக்லிங் பண்ணுவார். ட்ரக்ஸு அந்தந்தெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த இதில் மாஃபியாவாக இருந்துகிட்டு இருப்பார். ஸோ இங்கே வந்து ஜின்னோட அம்மா அப்பா 2 பேருமே லவ் மேரேஜ். அப்போது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்மக்லிங் இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது ஓகே. ஸோ ஏதோ எப்படி சொல்கிறது, இந்த கட்ட பாஞ்சாயத்து அந்த மாதிரி தான் பண்ணுவார். கொஞ்சம் ரவுடி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஸ்மக்லிங்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கவே அவங்க வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க அம்மா அப்பா. ஸ்மக்லிங்னாலே நல்ல பணம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இவருக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க பேரை வள்ளின்னு வச்சுக்கலாம். அதாவது நான் சொன்னேன்னே பக்கத்து வீட்டு அக்கா. ரொம்ப க்ளோஸ் அந்த அக்கா. அப்படி இருக்கவே இங்கே அவங்க அம்மா வந்து கன்சீவாக இருக்காங்க. ஜங்குக்கை வந்து கேரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கவே இங்கே ஜின்னோட அப்பா இருக்காங்கள, அவரை வந்து இந்த ஸ்மக்லிங்ஸுக்காக கொஞ்சம் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு பேசுகிற மாதிரி, கொஞ்சம் கடத்தல் வேலைலாம் பண்ணுற மாதிரி, ஸோ அவுட் ஆஃப் டவுன்லாம் நிறைய போவார். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பார் போல். ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக கான்வர்சேஷன் ஏதோ நடந்துட்டு இருக்குது. அந்த கான்வர்சேஷனை வந்து அந்த வள்ளி பிள்ளை வந்து கேட்டுடும். என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுடும். லைக் ஸ்மக்லிங்ஸ், ஸோ அதெல்லாம் இந்த ட்ரக்ஸு அதெல்லாம் வந்து இங்கே கொள்முதல் பண்ணணும், இதெல்லாம் இங்கே எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, அந்த வள்ளிப்பிள்ளைக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியாது. டக்குன்னு என்ன பண்ணிடும்னா, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம். நம்ம வந்து இங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும், அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போகும் பாருங்க. அப்போது வந்து சாரி தடிக்க அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததும் சத்தம் கேட்டதால் எல்லோரும் என்னடா அதை போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தா ஒரு இளஞ்சிட்ட ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிச்சு. ஸோ மாட்டினதும், சார் இந்த பொண்ணு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். வள்ளி நீயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜின்னோட அப்பா பார்க்கவே, ஒன்றும் இல்லை, சும்மா இந்த வழியாக தான் வந்தேன், எனக்கும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லுது. என்ன பேசுனேன்னு தெரியலனா அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தை சொல்லணும்? இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே,
நீ என்ன என் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லலான் இருக்கியா? ம் இல்லை இல்லை இல்லை, நிஜமா இல்லை, நிஜமா இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மூச்சு கூட விட மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துது. ஆனால் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும்தான் கட்டுறாரு. ஸோ அந்த பொண்ணை தரன்னு அழைச்சிட்டு போயிட்டு மேட்ரு பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்படி இருக்கவே ஒரு பேர் 2 பேர் இல்லை, கேங்காக பண்ணிடுவாங்க. இதில் வந்து அவங்க அப்பாவும் இன்க்ளூடட். லைக் ஜின்னோட அப்பாவுமே அந்த பொண்ணை வந்து கெடுத்துருந்துருப்பார். ஸோ அந்த பொண்ணு அதுலேயே இறந்து போயிருந்திருக்கும். ஸோ இதான் வந்து கார் ஆக்சிடெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணு வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப பெரிய ஒரு மனவலியாக இருக்குது. லைக் அவங்க அம்மாவுக்கு இத்தனை நாள் வந்து பொண்ணு மாதிரி நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போனாலே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்குது. அவங்களுக்கான இந்த உண்மைகள் எதுவுமே தெரியாது. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கவே இங்கே வந்து அந்த அந்த பொண்ணோட சாப்டர் டோட்டலாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு வழியாக அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்குகா வந்து கன்சீவ்லேயே இருக்கும் போதே டைரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த நேரத்தில் நீ வந்து என்னை கிக் அவுட் பண்ண, இந்த மாதிரி க்ரௌல் பண்ண, இந்த மாதிரி கை வச்சு வேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1 டே ஸ்கேன் போயிட்டு வந்தோம், 3rd மந்த் ஸ்கேன் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஃபைனலி ஜின்னு வந்துட்டார். ஸோ குழந்தையும் பிறந்துடுச்சு. ஜின்னுக்கு இப்போ அழகான எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஜின் வந்து அழகாக வந்து பிறந்திருந்திருப்பாரு. சாரி இதில் நடுவில் நான் தெரியாமல் ஜேகே சொல்லியிருந்தா, நான் டக்குன்னு ஜேகேவை இமேஜின் பண்ணதால் அது டக்குன்னு இந்த மாதிரி ஆகிடுதுடா. ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் வந்துச்சுன்னா மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜின் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். இப்போது அவர் ஸ்கூலுக்கு அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிற மாதிரியான ஒரு வயசு. இப்போ வரைக்குமே அவங்க அம்மா அந்த டைரியை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கவே அந்த டைரியை வந்து சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ரூமில் தான் அவங்க அம்மா வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த டைரியை எழுதி முடிச்சுட்டு அந்த ஸ்டோர் ரூமில் வைக்கிறதுக்காக போகும்போது தான் இங்கே ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு ரூம் இருக்கும் போல். அதில் வந்து யாரோ பேசுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒட்டு கேட்கும்போது பக்கத்து ரூமில் தான் ஏசி ஏசி தான் போட்டிருக்காங்க. ஃபேன் சத்தம் கூட இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்கிறதால அவங்க பேசுகிறது வந்து அப்படியே நல்லா தெளிவாக கேட்குது. இந்த மாதிரி பழசை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க போல். இன்ன வரைக்குமே என் பொண்டாட்டிக்கு நான் ஸ்மக்லிங் பண்ணுறது தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே பொண்ணு அவள் தான், இந்த வள்ளி பொண்ணு. நல்ல வேலை என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டது. கதை கச்சிதமாக அவள் வேலையை முடிச்சாச்சு. என்ன அது இப்படி அல்பாயுசா போகும்னு நான் நினச்சி பார்க்கல. வேறு என்ன பண்ணுறது, அதோட தலையெழுத்து அந்த நேரத்தில் போய் தொலையணும்னு இல்லைண்ணே. அந்த நேரத்தில் கூட நம்மளுக்கு சொகத்தை கொடுத்துட்டு தான் போகணுன்னு இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான்டா. ஒரு மாதிரி நல்லா தாண்டா இருந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வாயில் கை வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்படியே அவங்களுக்கு என்ன வலிய இவங்க கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஜின்னோட அம்மாவுக்கு இது எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டைரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எல்லாத்தையுமே எழுதி அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா அப்படியே எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காங்க. வள்ளிக்கு இதுமாரிலாம் நடந்தது, அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ எழுதி வச்சுட்டு அவங்க அந்த டைரியை வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எண்ணெயும் ஏதோ கீழே விழுந்திருக்கும். ஸ்டோர் ரூம் தானே, ஸோ நிறைய ஸ்டோர் பண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்களே, அது அப்படியே கீழே விழுந்திருக்கும். டொமில்னு சத்தம் கேட்கவும் அங்கேயும் தான் சத்தம் இல்லைல்ல, அதனால் வந்து இந்த சத்தம் போட்டதும் யாருன்னு போய் பாடுறா அப்படின்னதும் இவங்க ஆக்சுவலாக வேறு ஒரு ஒரு அரிசி மூட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க. அப்படியே தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஆள் எதுவும் இல்லை. எதுவும் இல்லைண்ணா அப்படின்னு இருங்க, ஆனால் எண்ணெய் ஊற்றிருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கா? அப்போ யாரும் இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்காங்க போலையே. இரு டேய் என்னண்ணா அங்கே போயிட்டு எல்லோரும் எப்படி நம்ம பேசுகிறோமோ எந்த டோனில் பேசணுமோ அதே டோனில் பேசுங்க, இங்கே கேட்குதா நான் பார்க்கணும். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதே டோன்லேயே பேசுவாங்க. அப்படியே இவர் காதை அப்படியே ஒட்டு வச்சு கேட்டுட்ருக்காரு. சரி பேசுனது போதும் இங்கே வா அப்படிங்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃப்க்கு பக்குன்னு இருக்குது, பயமாக இருக்குது.
இன்னமும் அந்த ஸ்டோர் ரூமில் தான் ஆக்சுவலாக அவங்க ஒழிஞ்சிட்ருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு கல்ப்ரேட் இருக்கணும். அது இங்கே தான் இருக்கும். அந்த எலி எங்கன்னு பாரு. நம்ம பேசுனது எல்லாத்தையும் விட்டு கேட்டுட்டு அது யாருன்னு தெரிஞ்சு போட்டு அறுத்துரு அப்படிங்கிறாரு. சரிண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க தடையிறாங்க. ஸோ ஒரு வழியாக அரிசி மூட்டைக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டாங்க. அண்ணி நீங்கள் இங்கே அது அரிசி சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு, ஜின்னோட அப்பா பார்க்குறாரு. அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிக்கிறாரு. எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. வா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. இல்லைங்க, இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள் வான்னு சொன்னேன். அப்படியே ஒய்ஃபை அழைச்சிட்டு போகிறாரு. பெட்ரூம்க்கு அழைச்சிட்டு போயிருப்பாரு. என்னென்ன கேட்ட? என்னென்ன கேட்ட? என்ன கேட்கணும்? நான் எதுவும் கேட்கலையே. அப்போ உனக்கு எதுவும் தெரியாது. எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஸ்டோர் ரூம் போன? அதான் அரிசி எடுக்க போனேன்னு தான் சொன்னேன் நீ முன்னாடியே. எப்போ எடுக்க போயிருப்ப? நீங்கள் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான். இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டு இதை தப்பு பண்ணிட்டியடை தங்கம். நான் என்ன தப்பாக சொன்னேன்? நான் அந்த ஸ்டோர் ரூமில் 10 நிமிஷமாக நான் அங்கே தான் இருக்கேன். அப்போ ஒன்று பார்க்கவே இல்லையே. திடீர்னு நான் 5 நிமிஷமாக அங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ என் கண்ணில் மாட்டிருந்துருக்கணும்ல. அரிசி தானே எடுக்க போனேன், 5 நிமிஷமாவா அரிசி எடுத்துகிட்டு இருந்தா? அப்போனா அரிசி எடுக்கும் போது எங்கள் வாய்ஸ் கேட்டிருந்துருக்கணும். 5 நிமிஷமாக நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டிருந்துருக்கணும். அப்படியே தெரியாமல் அந்த இடத்துலேருந்து போகணும்னு நினச்சா கை தவறி எண்ணப்பட்டு கீழே விழுந்துருச்சு. நாங்கள் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒழிஞ்சிருக்கேன். அப்படி தானே? இல்லைங்க, நான் அப்படி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. சரி, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். ஒழுங்காக எதையும் போட்டு யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே போகிறாரு. நானும் வரேன். இங்கே தூங்குன்னு சொன்ன, ரெஸ்ட் எடுமா. போ, கண்டதை போட்டு யோசிக்காமல் தூங்கு. கதவை டொம்மில்னு சாத்திட்டு லாக் ஆகிடுச்சு. அவளை ரூமில் போட்டு ஏறிங்க. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அவள் என்கிட்ட பழசை பற்றி பேசியிருக்கா. அவளை நான் அத்தனை வருஷமாக லவ் பண்ணேன்டா. ஆனால் அப்போல்லாம் என்ன தெரியுமா சொல்வா? நான் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் எங்கள் அப்பாவை தாண்டி எங்கள் அப்பாவை மீறி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவங்க சம்மதம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சா அறுத்துக்கிட்டே இந்த பிளேட் ஆட்டம். ரொம்ப வருஷமாக அப்படி தான் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். ஆனால் அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணோட கள்ளத்தரப்பு வச்சுருக்காருன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு இவனுக்காக எவ்வளோ மரியாதை கொடுத்தோம், இவனுக்காகவா நம்ம காதலுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவன் அப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு என்ன கல்யாணம் பண்ண வந்தவ. அப்பேற்பட்ட அவங்க அப்பாவே வேணான்னு தூக்கி எறிஞ்சவ இப்போ உண்மையோட என்கிட்ட அமைதியா எது நடந்தாலும் என் புருஷன் உத்தமன்னு நினச்சிட்டு இருந்துருவான்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. புருஷனாவது மயிராவதுன்னு எனக்கு குத்தி கொலை பண்ணிடுவாடா அவள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். அவளை எரிச்சிட்டு மறு வேலை பாருங்கள். எனக்கு வேறு வேலை இருக்குது. என்ன இருந்தாலும் அவள்
பொண்டாட்டில அது என்னால் தாங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீன் போட்டுட்டு அங்கே ஜின்னோட அப்பா கிளம்பி போயிருப்பாரு. ஸோ போயிட்டு பிள்ளைய அழைச்சிட்டு வராரு. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூமே பற்றிக்கிட்டே எரியுது. நிறைய ஃபயர் இன்ஜின்ஸ் அதெல்லாம் போட்டு அந்த ஃபயர் எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஜின் அப்படியே ஓடி வந்துட்டு அம்மா 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 அம்மாங்கிறாரு. அங்கே இவருக்கு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி, அந்த கதையில் இவருக்கு வந்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு ஜின்னோட அப்பா. என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு, என்னாச்சு 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 என்னாச்சுங்கிறாரு. சாரி சார், எங்களால் உங்கள் ஒய்ஃபை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபயர் இன்ஜின் மேன்ஸ்லாம் சொல்லும்போது, ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அழறாரு கத்துறாரு. புள்ளிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஜின். அப்படியே அம்மா இறந்து போனது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க அம்மா வந்து இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவங்க அம்மாவை. ஸோ அம்மா குக் பண்ணுற அந்த சாப்பாடை மிஸ் பண்ணுறாரு. கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு. தென் வந்து மெய்ட்ஸ் கிட்ட உட்காந்துட்டு ரொம்ப அழறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, அம்மா வந்து ஒரு பெரிய இழப்பு இல்லையா? அந்த அத்தனோண்டு வயசில் அவங்க அம்மா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறச்ச அவங்க அம்மா அடிக்கடி ஸ்டோர் ரூமில் உட்காந்துட்டு இந்த மாதிரி எழுதலாம் செய்வாங்க. ஸோ அந்த டைரி வந்து எங்கே இருக்கும், அம்மாவோட நினப்பு நிறையா இருக்கிறதால, சரி அம்மாவோட டைரி நம்ம பார்க்கலாமே, அம்மா வந்து எங்கே வச்சாங்க அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே யோசிச்சுட்ருக்காரு ஜின்னு. ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் நான் பார்த்தேனே, ஸ்டோர் ரூம் கிட்ட வச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய் பார்க்குறாரு. ஆனால் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்காங்கன்னு தெரியும், ஆனால் எந்த இடம் அப்படிங்கிறது சரியாக அவருக்கு நிலவில்லை. உட்காந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கார். ஃபைனலி கொஞ்சம் தூரத்தில் அந்த டைரி இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஸ்டூலு கில் எல்லாத்தையும் போட்டு புள்ள ஏறி அதை அப்படியே எடுத்து படிக்கும்போது அவருக்கு அந்தளவு படிக்க தெரியல. பிகாஸ் ஒரு 4-5 இயர்ஸில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன அவ்வளோவா படிக்க தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ ஏதோ எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ஸு வாஸு இல்லைனா அது இதுன்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் படிக்க தான் தெரியுது ஒழிஞ்சு அதை ஃபுல்லாக அதை வந்து புரிஞ்சிக்க தெரியல. அந்தளவு பக்குவம் இல்லை. ஆனாலும் அந்த டைரியை பற்றி யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லாமல் புள்ள பத்திரமா அதே இடத்துல வச்சிரும். ஸோ நான் இதுக்காகவே அவங்க அம்மா டைரியை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே புள்ள வந்து நல்லா ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணார், நல்லா படித்தார். ஸோ வித்தின் ஒரு 7-8 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா படித்து நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் ஜின்னுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு பேஜஸாக எடுத்து எடுத்து படிச்சிருப்பார். அப்போ வந்து அவர் வந்து வயிற்றில் இருக்கும்போது அவங்க அம்மா அப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதும்போது அவருக்கு அப்படியே கண்லேருந்து தாரையாக தண்ணிகள் ஊற்றுது. அம்மா நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்காங்க, அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை ஒரேடியாக புக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. வச்சு தான் படிக்க ஆரம்பிச்சிட்டுருப்பார். ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே கொஞ்சம் அழுகையாக போனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு மாதிரி பயங்கரமாகவும் போக ஆரம்பிச்சிது. கடைசி அந்த 2-3 பேஜஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்ல அவங்க அப்பாவை பற்றி. அதெல்லாம் எழுதும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங்கே டோட்டலாக அப்படியே ஒரு மாதிரி அவசரத்தில் நம்ம அப்படி கடகடன்னு கிறுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கிறுக்குன மாதிரி இருக்குது. அப்படியே இதை படித்த ஜின்னுக்கு கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க அம்மா கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் புருஷன் லேசுப்பட்டவன் கிடையாது, அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு வேளை நான் வந்து இதை எழுதிட்டதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன், நேச்சுரலாக ஏதாவது என்னை இறந்து போயிட்டேன்னா அதுக்கு காரணம் வேறு யாராகவும் இருக்க முடியாது, அது என்னோடய ஹஸ்பண்டால் தான் இருக்க முடியும். அவர் தான் என்னை கொன்று இருப்பார், அது வந்துட்டும் உறுதி அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில் கடைசியாக எழுதி அவங்க அம்மா அழுதுருப்பாங்க போல். ஸோ அதில் வந்து அழுது அந்த புக்கில் பட்டு அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு போகும்ல. தண்ணி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு எப்படியும் அந்த பேப்பர் வந்து ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி போகும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்க்கு வந்து லைட்டாக மறைஞ்ச மாதிரி இருக்குது, அலைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதிலே ஜின் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. லைக் அந்த தடவை அம்மா வந்து அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே டைரியை பொத்தி புழுங்கி அந்த மனுஷன் அழுகிறாரு. இத்தனைக்கும் காரணம் என் அப்பனா, ஒரு உயிர் இல்லை 2 உயிரை எடுத்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ கோவம் ஜின்னுக்கு. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. பிகாஸ் இந்த வயசில் வந்து அவங்க அப்பாவை கொல்ல முடியாது, ஓகேயா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகணும், அதனால் இதை வந்து ஃபுல்லாக மறைச்சாக்கணும்னு சொல்லிட்டு
அந்த டைரியை ஃபுல்லாக மறைச்சிட்டு அப்படியே நல்ல மாதிரி ஜின் நடித்து போர்ட்ரேட் பண்ணி ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஃபுல்லாக ஜின்னை ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சில சில தொழில் ரகசியங்கள் தொழிலெலாம் சொல்லி கொடுப்பாங்களே பிள்ளைக்கு, அந்த மாதிரி ஜின்னோட அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ சொல்லி கொடுத்து அது அந்த நெளிவு சொலிவெல்லாம் தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் வந்து அவங்க அப்பாவே போட்டு தள்ளிட்டார். போட்டு தள்ளும் போது, இதுக்கான டிசர்விங்கான ஆள் தான் நீ, நான் எதுவும் தெரியாமல் இருப்பேன்னு நினச்சியா, எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை பற்றி, இருந்தும் நான் உன்கிட்ட நடித்தேன். ஏன்னா இந்த தொழிலில் யார் யார் உன் கூட இருக்காங்க, இதுக்களுக்கு யார் யாரெல்லாம் அம்மாவை கொலை பண்ணதுக்கான உடந்தை யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உன் கூட்டாளி யாருன்னு. இனிமே பாரு எப்படி என் வேட்டை இருக்க போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜின்னு வந்து கொலையே பண்ணியிருப்பார். அவங்க அப்பாவே கொலை பண்ணிட்டார். ஓகேங்களா. தென் ஆஃப்டர் தட் அந்த அதனால தான் வந்து ஜின்னுக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்மக்லிங்கே பிடிக்காது, ட்ரக்ஸே பிடிக்காது. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இன்ட்ரடியூஸ்லாம் அவங்க அப்பா வந்து பண்ணியிருப்பாங்களே, இதுமாரி என்னோடய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாதான் இருந்தாலும் நாங்கள் இந்த கேங்லாம் நாங்கள் எப்பயுமே தான் பண்ணுவோம், நாங்கள் எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் கண்டிப்பாக இதுலேயும் இவனுங்க எல்லாருமே இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் டைரியில் வந்து அவங்க அம்மா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்தமாரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. ஸோ தேடி தேடி ஒவ்வொருத்தவனா நாய் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடிட்டு இருந்திருப்பார். அப்படியே வேட்டையாடினதில் தான் அந்த ஸ்மக்லிங்லலாம் அந்த கும்பகோணத்துக்கு போயிட்டு அவனுங்களையும் போய் வேட்டையாடிட்டு வந்திருப்பாரு, கொன்னுட்டு வந்திருந்திருப்பாரு ஜின். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்க்கும்போது தான் அவங்கள மீட் பண்ணது. ஸோ இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாமே நடந்திருந்திருக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஒருத்தவங்க மட்டும் பாக்கி இருக்கான் போல், மற்றவங்க எல்லாரையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரி ஆக்சுவலாக ஜின் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்காரு. அவங்க அம்மா வந்து எழுதினதை விட்டதுக்கப்புறம் தென் ஹீ இஸ் கண்டினியூயிங் த டைரி. அவர் வந்து அந்த டைரியை வந்து கண்டினியூ பண்ணி எழுதிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஜின்னோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. அவர் வந்து நான் எங்கள் அம்மா வந்து பழி வாங்கினவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழி வாங்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் பாக்கி, அவனையும் போட்டு தள்ளிட்டேன்னா எங்கள் அம்மா சாந்தி அடைஞ்சிரும், அதுமாரி வள்ளி அக்காவும் சாந்தி அடைஞ்சிருவாங்க, எனக்கும் அதுதான் வேணும், இனிமேல் எவனுமே இந்த ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு நடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அதில் வெறித்தனமாக எழுதியிருப்பார். அப்படியே அந்த டைரியுமே முடியுது. ஓகேவா. எழுதுனது முடியுது. அந்த டைரி அப்படியே படித்து அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே இதுக்கு தான் அவர் இப்படி இருக்காரா, அவரை கொலை பண்ணுறது நல்லது தானே, இவர் ஒன்றும் நல்லவங்களை கொலை பண்ணலையே, கெட்ட தொழில் ஒன்றும் பண்ணலையே, இவரை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, எப்படி ஒரு வார்த்தை பேசியிருப்போம்ல, அவர் எந்த அளவு மன உளைச்சலாக இருந்திருப்பார், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அந்த டைரி பார்த்ததுக்கப்புறமும் ஜின்னு வந்து எப்படிலாம் இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரோட நோக்கங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஜின் வராரு. நீங்கள் ஆக்சுவலாக அந்த டைரியை எடுத்து அந்த பர்சன்டே கொடுத்துட்டீங்க, உங்கள்கிட்ட யார் கொடுத்தாரோ இது வந்து நான் படித்ததா அவருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஜின் வராரு. நீங்கள் அவர் எப்பயுமே வந்தாலுமே நீங்கள் ரூமில் தான் இருப்பீங்க, வரமாட்டீங்க, அவரால் பார்க்க முடியாது. உங்களை வந்து அவர் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரூமுக்கு தான் போகணும், உங்களோட ரூமுக்கு வந்து தான் அவர் வந்து மீட் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு வாரமாக அவர் வந்து உங்கள் ரூமுக்கே வரவே இல்லை. ஸோ திஸ் ஈவினிங் நீங்கள் வந்து அவர் வந்துட்டார், சாப்பிட்டுட்ருக்காரு போல். அந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே பொறுமையாக இறங்குறீங்க. யார் இறங்குறதுன்னு சொல்லிட்டு ஜின் பார்க்குறாரு. அது நீங்கள் தான். அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, என்ன இவ இறங்கலாம் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வெளியில் எவ்வளோவா காட்டிக்கல. ஓகேங்களா. அவ்வளோவா. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். நீங்கள் எனக்கும் பசிக்குது, என்னைக்கும் வைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மெய்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. நீங்கள் இருங்க, இவாளுக்கு சாப்பாடு வைக்கலாம், இருங்க நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்து அவருக்கு வந்து பரிமாறலாம் செய்கிறீங்க. புதுசாக இருக்குதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் பார்த்துட்ருக்காரு. நல்லா சாப்பிடுங்கோ, உடம்ப தேத்துங்கோ, அப்போ தான் தடகாத்திரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக வேறுகிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. பொரியல் வைக்கட்டுமா, குருமா வைக்கட்டுமா? போதும். சரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் ஜின்னுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜின்னை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்க. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, இவ்வளோ தடவை பார்த்ததில் ஒரு பொறாமையோட கண்களோட பார்த்துருப்பீங்க, ஒரு கெட்டவன் கிராதகன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்துருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவனை வந்து ஒரு ஹியூமனாக பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் ஏதோ ஒன்று நோட் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆனதால் டக்குன்னு அவங்கள பார்த்து திரும்ப அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக கடைன்னு புட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் கண்டுக்கிட்டாலும் பெருசாக உங்ககிட்ட எதுவும் கேட்கல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போ அப்படியே ஏந்திரிக்க போகிறாரு. ஒரு நிமிஷம் சத்த வெயிட் பண்ணுங்கோ அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிற போகிறவர் அப்படியே உட்காராரு. நான் சாப்பிட்டுட்ருக்கனோ இல்லையோ, கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுறது எதுக்கு அப்படியே எழுந்திரிச்சு போகிறேன்? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் உட்காந்தானோ இல்லையோ, அதேமாரி நேக்காக கொஞ்சம் உட்காந்தாதான் என்னவா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக ஜின்னு உட்காந்துட்ருக்காரு. நல்லவா தான், கொஞ்சம் அசடு, கொஞ்சம் திமிரு, மற்றபடி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. தென் ஆஃப்டர் தட் இங்கே வந்து சாப்பிட்டதான் முடிச்சிட்டிங்க. அவர் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டார். தென் போயிட்டு அவரோட ரூமுக்கு போகும்போது ஒரு நிமிஷம், என்ன உன் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஒரு டவுட்டு, சத்த கிளியர் பண்ணி விடுறேலா? என்ன டவுட்டு அப்படிங்கிறாரு. கொஞ்சம் உள்ளே வரலாமா உங்கள் ரூமுக்குள்ளே? எதுக்கு இவ்வளோ ஃபேக்காக நடிக்கிற? என்ன இந்த இடத்த விட்டு போகணுமா? அதுக்கு தானே இவ்வளோ ஆசைப்படுறியா? சொல்லு, அதுக்கு தானே இவ்வளோ இது பண்ணுற? எனக்கு புரியுது. உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்லை. உனக்கு எப்போ விருப்பமாக இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நீ இந்த இடத்த விட்டு போகலாம். யாரும் இங்கே தடுக்க மாட்டாங்க. இனிமேல் கார் வைக்கணுமா? கார் வச்சு அனுப்பி விடணுமா? போகணுமா என்ன? நீங்கள் அப்படியே ஜின்னுக்கிட்ட பேச வர்றதே டாப்பிக்கே மறந்துட்டீங்க. லைக் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறேன்னா இன்சல்ட்டிங் மாதிரி தானே. ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆசையாக இன்றைக்கி பேசியிருக்கீங்க அவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா ஒரு வேளை அவருக்கு இந்த மாதிரி ஃபேவர் பேசுகிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி வழிகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி பேசியிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுச்சு. டக்குன்னு குடுன்னு அப்படியே வாயை பொத்திட்டு அழுதுட்டு அப்படியே குடுன்னு உங்களோட ரூமுக்கு ஓடிட்டீங்க. அப்படியே ஜின்னோட அண்ணல கை வந்துட்டு, பாஸ் அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, சொல்ல விட்டுருந்துருக்கலாம், அதை விட்டுட்டு பாவம் பாஸ் அவங்க வக்காலத்து வாங்குறியா அவளுக்கு? என்ன கேள்வி கேட்டா தெரியுமில்ல? அது தெரியாமல் அண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை சாரி கூட சொல்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம்ல. ஒரு ட்ரை கொடுக்கலாம்ல பாஸ். அப்படியே ஜின் அப்படியே பொறுமையாக என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்களோட ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் அப்படியே குமரி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்படியே கதவை ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்டுதான் வெடுக்குன்னு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, எதுக்கு இங்கே வந்து திட்டுறதுக்காக வந்தேலா? போதும் நீங்கள் திட்டினதே, எனக்கு நல்லா சரிப்படி மாதிரி இருந்தது. நான் தெரியாமல் வந்து நின்றுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோ, இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அழறீங்க. வேற நான் வேணுங்கண்ணெல்லாம் சொல்லலை. நீங்கள்
பழி வாங்குறதுக்காக தானே அந்த மாதிரி சொன்னேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிருது. நான் அப்போ வந்து அக்கா தங்கச்சியோடு இருந்தேன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பேலான்னு நான் கேட்டதுக்கு இப்போ இப்படி சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி பார்க்குறேன். அதனால தானே எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு எனக்கு நல்லா வேணும் தான். எனக்கு என்ன வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நீங்கள் சொன்னதில் 100க்கு 100 உண்மை தான். ஆமாம் போங்கோ, நீங்கள் சொன்னது சரிதான். நான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். போதுமா? இதுக்கு மேலே வேறு ஏதாவது நான் சொல்லணுமா? சொல்லுங்கோ, அதிகம் சொல்லிடுறேன். சரி, சாரி. நீ என்ன சொல்ல வந்தேன்னு கேட்காம நான் மட்டும் பேசிட்டேன். சொல்ல என்னது? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் பேச வந்தேன், தெரியாமல் பேசிட்டேன். போதுமா? ஏ மாமி, கேட்குறேன்ல. என்னது? ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனோ. விடுங்கோ. எதுக்கு என் ரூமுக்கு வந்தேன்? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. இத்தனை நாள் நீ கூப்பிட்டா நான் வந்தேன். அப்புறம் திடுப்புன்னு இந்த கொஷின் என்கிட்ட கேட்குற? அவ்வளோ அக்கறையோ? அப்புறம் எதுக்கு இந்த ஒரு வாரம் எனக்கு என்னோட ரூமுக்கு நீங்கள் வரவே இல்லையாம்மா? சொல்லுங்கோ, ஏன் நீங்கள் வரல? அது நீ புரியல. அதெல்லாம் மாமி, என்ன மாதிரி பேசினதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வரல. சாரி. சாரிண்ணா, என்னை மன்னிச்சுடுங்கோ. நான் தான் விதண்டாவதமாக பேசிட்டேன். என்னதான் இருந்தாலும் அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடுங்கோ. ஒரு கோவத்தில் அப்படி வார்த்தை வந்துடுது. ஆனாலும் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டா, அது ஒரு விஷயம். இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் என்னை மன்னிப்பீங்களா? சாரியா சொல்கிறேன் மம்மி. இவ்வளோ நேரம் நான் தானே கேட்டுட்ருக்கேன். எனக்கு அது கூட புரியலையா? இல்லை, புரியுது புரியுது. இதுக்கு மேலே ரூம்க்கெல்லாம் வரவே இல்லை. அதான் உனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கலன்னு அப்போ தான் சொன்னதுக்கு சாரி சொல்லிட்டோனோ இல்லையோ? திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ இனிமேல் நான் வந்தால் அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியுமா மம்மி உனக்கு? எனக்கு தெரியும். என்ன மீனிங்கு? எனக்கும் உங்களை பிடித்துடுத்து. என்ன சொன்ன? அதெல்லாம் எப்பயாவது சொல்கிற வார்த்தை தான். சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. காதில் விழுந்தா எடுத்துக்கோங்க, விழலைன்னா விட்டுடுங்க அப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஹே மாமி, விளாடாத. தபார், இந்த மாதிரி விஷயத்துலலாம் விளாடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லணும். தயவு செஞ்சு விளாட்றல, உண்மையை சொல்லு. கண்ணை பார்த்தா விளாடுற மாதிரியா நோக்கு தெரியுது? சொல்லுங்க, நோக்கு அப்படியா தெரியுது ராதகா? மாமி, நீ லவ் பண்ணுறியா? சொல்லு மாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி ஆட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டே ஆட்டுறீங்க. கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் மட்டும் தான் வருது. டபக்குன்னு அந்த மனுஷன் உங்களை ஹக் பண்ணியிருந்துருப்பாரு. ஸோ ஹக்கிங் அப்படியே நீங்களுமே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனுஷனோட முதுல் அப்படியே ஹேண்ட் வச்சுருந்துருப்பீங்க. அது அவருக்கு அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே எப்படி சொல்கிறதுனா, இட்ஸ் நாட் லைக் சிம்பத்தி லவ். இது வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்த காதல், ஓகேங்களா? சிம்பத்தியால் வந்த காதல் கிடையாது அது. ஸோ அப்படியே நீங்கள் ஹக் பண்ணியிருந்துருப்பீங்க. இங்கே ஜின் வந்து லிட்ரலி ஹாப்பியாக இருக்கார், ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு.
ஸோ ஒன் ஒன் ஃபைன் டே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஜின்னுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகுது. செம்ம ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா ரொமான்ஸ் என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் கிராதகா சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கலிஷட சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அவர் வந்து விரும்பி விரும்பி கேட்பாரு. அது திட்டுற மாதிரியே இருக்காது. லைக் அது வந்து வந்து புஜ்ஜுக்குட்டி, செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏய் கிராதகா, ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற, பிராணனை வாங்காதே அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் விரும்பி விரும்பி கேட்குறது. இதுக்காகவே சில விஷயத்தெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டு, ஐயோ இந்த கழிச்சடையை வந்துட்டு வச்சுட்டு நான் பண்ணுற பாட்டிருக்கேன், ஐயோ யோ 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் லைக் வா அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்படியே டேஸஸ் போகுது. எங்கே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னுங்களை அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. லைக் அப்படி பார்த்துக்கிறது, நல்லா ஃபுட்ஸு உங்களுக்கு ஊட்டி விடுறது, அவருக்கு சமைக்க வராட்டியும் உங்களுக்காக தான் ஒய்ஃபுக்காக சமைச்சு தர்றது, சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றுறது, வெளியில் அழைச்சிட்டு போகிறது, அதுக்கப்புறம் உங்களோட ஆற்றுக்கு, அதாவது பிராமின் தானே நீங்கள், கும்பகோணத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருப்பார். அங்கே வந்து தாத்தாக்கு வந்து இங்கே தான் வந்து பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். எல்லாத்துக்குமே உங்கள் தம்பியெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறாரு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா வேண்டான்னு சொன்னாலும் கூட அந்த மனுஷன் அதெல்லாம் செய்கிற மனுஷன்தான் போல். ஸோ உங்கள் தம்பிக்கு வந்து எஜுகேஷன்ஸு கொடுக்கறது, உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து அவர் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ டேஸஸ் இப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் அழகான ஒரு பாய் பேபி வந்து அழகாக வந்து நீங்கள் பெற்றிருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. இப்படி இருக்கிறச்ச அவருக்கு கடைசியாக ஒரு எனிமி இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன்னு, அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். லைக் எல்லாத்தையுமே கொன்னது யாரும் இல்லை, அது நன் அதர் தென் ஜின் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அவனை எப்படியாவது பழி வாங்கணும், நம்ம கூட்டாளிங்களுக்கு ஒரு அவங்களோட சாவுக்கு வந்து ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, அவன் ஒரு ஸ்கெட்ச் போடுறான். லைக் எப்படின்னா மாஃபியா வந்து அந்த ஜின் மாஃபியா வந்து கொலை பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் போடுறான். ஸோ அந்த ஸ்கெட்சில் வந்து ஜின் வந்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு குடோனில் வந்து அடைச்சிருவாங்க. ஜின்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. உன் சாவு ரொம்ப கொடுமையாக இருக்கணும், ஏன்னா நீ ஒரு 2 பேரை சாகடிக்கல, ஏராளமான பேரை சாகடிச்சிருக்க, அதுவும் எல்லாருமே உயிர் நண்பன்க. ஆமாண்டா, அந்த வள்ளி பொண்ணை நானும் தான் சேர்ந்து கெடுத்தேன், உங்கள் அம்மாவை நானும் தான் சேர்த்து பெட்ரோல் வச்சு கொளுத்துனேன், என்னங்கிற என்ன பிடுங்கிட முடியுமா, அதெல்லாம் பாஸ்ட்டு விட்டு தள்ளு, உனக்கு அழகான ஒரு பையன் இருக்கானாமே, இப்போ தான் 1 வயசாகுதாமே, அழகாக தொழுக்கு முழுக்குன்னு வேற இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தானுங்க பசங்கள்லாம். அதுவும் இல்லாமல் பொண்டாட்டியும் சூப்பராக இருக்குமாமே அப்படின்னு அதுவும் ஜின்னுக்கு அப்படியே எரியுது, கொந்தளிக்குது. டேய் யாரா நீ, கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுறாரு. அவங்க எல்லாத்தையுமே அதை ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு, உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டியை பண்ண அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஜின்னுக்கு அவ்வளோ கோவம் வருது. லைக் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹஸ்பண்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும்போது, உன் கண்ணை முன்னாடி உன் பிள்ளைய கொன்று உன் பொண்டாட்டி அனுபவிச்சு அவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொன்று அதுக்கப்புறம் உன்னை கொலை பண்ணும்போது தான் ஆல்ரெடி மனசளவில் நீ இறந்து போயிருப்ப. அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன, இது பாரு, எதாக இருந்தாலும் என்னோட விடு, என் குடும்பத்தை ஏதாவது பண்ணனா உனக்கு அவ்வளோதாண்ட மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கே ஜின்னு கண்ணாமனா திட்டுறாரு. பட் ஸ்டில் அவனுங்க ஆல்ரெடி கடத்திட்டானுங்க. ஸோ இங்கே வந்து ஜின்னுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, கண்ணுக்கு முன்னாடி புள்ள இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்து ஒய்ஃப் இருக்குது, நடுவில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் இருக்குது. லைக் ஜின்னால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும், பட் அங்கே இருக்கிறவங்களால இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. லைக் கிளாஸ் மட்டும்தான் தெரியும், ஃபுல்லாக டார்க்காக இருக்கிற மாதிரி தான் அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ பிள்ளையும் தென் வந்து ஒய்ஃபையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க.
அவங்கள விட்டுடுறா 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 விட்டுடுறான்னு சொல்லிட்டு ஜின் கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவன் காதில் வாங்குற மாதிரியே கிடையாது. அவன் வந்து கிட்டக்க போகிறான். என்ன மயில் எப்படி இருக்க? ஆனால் பாரேன் எவ்வளோ அழகாக சூப்பராக பிடிச்சிருக்கான் அவன் புருஷன் ஒன்று. சென்னையில் இருக்கிறவன் கும்பகோணத்தில் போய் ஒரு மாமியை கரெக்ட் பண்ணியிருக்கானா? அப்போனா அந்தளவு நீ ஒர்த்தாக தானே இருக்கணும் நான் நினச்சேன் அப்போவே. ஆனால் இந்த மாதிரி ஒர்த்தாக இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன எவ்வளோ நாள் ஒன்றா இருந்திருப்பீங்க? எப்படி வார வாரமா இல்லை டெய்லியுமா? சி எப்படி பேசுகிறேன், இன்னும் அறிவே இல்லையா அப்படி இப்படிங்க சொல்கிறீங்க. எங்கள் ஜென்னுக்கு அவ்வளோ காண்டாகுது. என்னடா வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கடுப்பாகும் ஒரு புருஷனுக்கு. யோசிச்சு பாருங்க. லைக் அவங்களோட கான்வர்சேஷன் கூட ஜின்னுக்கு கேட்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு ஜின்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, பிள்ளை வேற இருக்கானா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ பாரு என்னை என்ன வேணால் செஞ்சுக்கோ, ஆனால் என் பிள்ளைய மட்டும் விட்டுடு ப்ளீஸ், என்னை எதுவும் பண்ணிடாது, இவனை எதுவும் பண்ணிடாது அப்படி இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்லும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மயில். உன் பிள்ளைய நான் உயிரோட சந்தோஷமாக இந்த இடத்த விட்டு கிளப்பிடுறேன். ஆனால் அதுக்காக ஒன்று பண்ண பரவாயில்லையா? என்னை கொலை பண்ணணுமா? ஆனால் சத்தியம் பண்ணுவியா? எனக்கு கொன்னுட்டு நானும் என் பொண்ணுல இவ்வளோ உயிரோட விட்டுறணும். அதுக்கு நீ சத்தியம் பண்ணினா அப்போ நான் சாக தயாராக இருக்கேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லை, நீ சாகிறதுக்கு முன்னாடி என் கூட ஒன்றாரு. அவன் டேஸ்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேணாம்? அதுக்கப்புறம் சாகிறத பற்றி யோசிக்கலாமா? உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசுகிற? என்னென்னலாம் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜென் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ கை கால்லாம் ஆட்டி பக்கத்தில் ஏதோ சம்திங் இருந்திருக்கும். அதை வச்சு எப்படின்னா இந்த கயிறுலாம் இருக்குல்ல, கையில் கட்டியிருக்க இந்த கயிறு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவுக்க ட்ரை பண்ணுறாரு. இங்கே அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சார் உன் பிள்ளையோட கண்ணை கட்டி தான் இருக்குது, அதனால் அவன் எதுவும் பார்க்க மாட்டான். அதுவும் இல்லாமல் ஒரு வயசு பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது? எங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா பொறுமையாக அவனோட பெல்ட்டை எடுத்து கழட்டிட்டான். நீங்கள் கண்ணை அப்படியே மூடிட்டு என்ன பண்ணுற விடு 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க, கத்துங்க, கதறீங்க. இங்கே வந்து ஜின்னுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நாடி நம்மளை இன்னும் கொஞ்சம் தான் சொல்லிட்டு காலெல்லாம் வேறு கட்டி வேற போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலெல்லாம் கட்டிட்டு இருந்தாலும் ஜின்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இவன் வந்து கயட்டுறதெல்லாம் பார்த்துட்டு டே கயட்டுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் அதுக்குள்ளேயே ஒரு கால் மட்டும் இன்னும் கயட்டல போல். இருந்தாலும் ஸ்டூலில் இருந்த மணிக்கே அந்த மனுஷன் வந்து அடின்னு அடிச்சுட்டு அங்கே உள்ள எல்லாரையுமே. இங்கே அந்த மனுஷன் ஜிப்பை கழட்டிட்டு அப்படியே பேண்ட்டை கழட்டிட்டாரு. பட் இன்னும் இன்னர்ஸ் இருக்குது, ஓகேவா? அந்த பையன் கழட்டிட்டு அப்படியே உங்களோட சின்ன பிடிச்சிட்டு அவனை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அப்படியே சின்ன பிடிச்சிட்டு இப்படி இந்த டைரக்ஷனை மாற்றுறான். இங்கே ஜின்னு உட்காந்து அடின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. அடிச்சுட்டு இருந்தாலும் என்னடா வெளில சத்தம் கேட்குது, யாருன்னு போய் பாருங்கடா, இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருமையில் நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை அப்படியே ஒரு நிமிஷம் தேய்ச்சிட்டு அப்படியே பேண்ட்டு போட்டுட்டு அவன் போகிறான், வெளில போகிறான். பார்த்தா வெளில போனான் அடுத்த செகண்ட் பொல்லுக்குன்னு ஒரு குத்து, கண்ணத்துலேயே ஒரு குத்து. என் பொண்டாட்டியா பேசுகிற, இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி, சரி அடிச்சு நீங்கள் வெளுத்து வாங்கிட்டாரு. வெளுத்து வாங்கினாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி சிரிச்சிட்ருக்கான். நீ அடி நல்லா அடி, எவ்வளோ அடிக்க முடியுமோ அடி, ஆனால் உன்னால் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா ஒரு 4-5 குத்துறான். அவன் மயக்க நிலையே போயிருப்பான். அந்த ரூமை வெடுக்குன்னு அவன் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதுங்க காணும். லைக் அவங்களோட செட் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்களா, அடியாளெலாம் இருப்பானுங்களா, அவனுங்க 2 பேரும் அவங்க பிள்ளையும் பொண்டாட்டியும் தூக்கிட்டானுங்க.
தூக்கிட்டு வேற எங்கேயோ அழைச்சிட்டு போயிருப்பானுங்க போல். இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கெங்கேயோ ஓடுறான், எங்கெங்கேயோ பார்க்குறான். பார்த்தா அப்போ தான் கார் வந்து ஜஸ்ட் நவ் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருக்கும். ஸோ ஜின்னு தேடிக்கிட்டே இருக்கான். அந்த காரை ஃபாலோ பண்ணோன்னா முதல்ல அந்த இடத்துலேருந்து முதல்ல இறங்கணும். ஸோ கடன்னு இறங்கி போகிறதுக்குள்ளே ஆல்ரெடி அந்த கார் போயிடுச்சு. ஓகேவா? ஹீ டோன்ட் நோ வேர் இட் வெண்ட், எங்கே போணுச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ திருப்பியும் அந்த இடத்துல ஏறிட்டு எங்கடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவன் அவனை போட்டு அடி அடித்தாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், பைத்தியக்கார கெம்னேட்டி. ஆனால் என்ன இழவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஜின்னுக்கு வந்து இவனை கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் வந்தாலும் கூட பொண்டாட்டி பிள்ளை இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். இப்போ இவனை விட்டால் வேறு ஆள் யாரும் சொல்கிறதுக்கும் கிடையாது. வேறு வழியே இல்லாமல் ஜின்னு வந்து என்னடா வேணும்னு பிரச்சனை சொல்லுடா, நான் வந்து என்ன கேட்டாலும் தந்துடுறேன்டா, என் பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் விட்டுறா, தயவு செஞ்சு இந்த மாஃபியா இடத்த விட்டு போகணுமா, நான் போயிடுறேன், என் பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் கொடுத்துரு எனக்கு அப்படி இப்படிங்கிறான். அவன் வந்து அப்படியே சிரிச்சிட்டு நீ இவ்வளோ கதறதை பார்க்கும்போது எனக்கு நல்லா ஆனந்தமாக இருக்குது. நீ இப்போ கதறும் போது தான் என்னோடய பார்ட்னர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மனசே ஆறுதலாக சாந்தியாக இருக்கும். இன்னும் நல்லா கதறு, காலில் உழுடா அப்படிங்கிறான். வாயிலேருந்து கண்லேருந்தெல்லாம் ரத்தம் வர்றது, தலையிலேருந்தெல்லாம் இருந்தும் ஒரு வெறி அவனுக்கு. ஓகே, காலிலே ஜின்னு விழுந்துட்டான். தயவு செஞ்சுடா ப்ளீஸுடா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க இன்னும் கதறு, பத்தலை அப்படிங்கிறான். ஜின்னு இன்னும் கத்துறான், பத்தலை அப்படிங்கிறான். இங்கே வந்து ஜின்னு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டான். இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை. கத்துறான். அப்படியே டக்குன்னு காலை உதறி விட்டு என்னை கொல்ல முடியாது, கொன்னா உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கிடையாது, என்னை தவிர வேற எவனாலையும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நீ இப்படியே அனுபவிச்சு சாவு, நாய் மாதிரி தேடு, அப்போதான் உனக்கு லாய்க்கு. அலைஞ்சிட்டே இருக்கணும், பிச்சைக்காரன் மாதிரி தேடிக்கிட்டே இரு, போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது, பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டேன்னு சொல்லிட்டு ஜின் சொல்லியிருப்பாரு. திரும்பி இருப்பான், போட்டுன்னு அப்படியே நெத்தி பொட்டிலே சுட்டுருப்பான். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை தேட எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சில நம்பர் மட்டும் அந்த காரில் உள்ள நம்பர் தெரிஞ்சிருக்கும். பட் கடைசி அந்த 2 நம்பர் தெரியவே இல்லை காரில். ஆனால் அது வந்து அந்த கார் என்ன கலரு, அது என்ன மாடலு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச ஆட்களை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. 1 இயர் ஆகுது. பட் ஸ்டில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை. ஒரு மாதிரி இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட ஜின்னுக்கு தெரியல. அந்த மாதிரி ஆயிட்டு. ஜின்னு பைத்தியம் மாதிரி இருக்கார். அந்த மாஃபியா அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இப்போது லைக் ஹி வாண்ட்ஸ் டு லிவ் வித் திஸ் ஃபேமிலி, அவ்வளோதான். வேறு எதுவுமே அவருக்கு பெருசாக தேவையில்ல. உட்காந்து தேடிக்கிட்டே இருக்கார். இன்ன வரைக்கும் அந்த தேடல் முடிஞ்ச படலை. ஸோ இப்படியே நாட்கள் போயிருக்கும். லைக் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஜின் வந்து கும்பகோணத்துக்கே போயிட்டார். லைக் அந்த தம்பி இருக்கான, அவனை பார்த்துக்கிறது, அவனுக்கு ஸ்கூல் படிக்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும் போது இங்கே ஜின்னோட காலேஜ்லேருந்து சம்திங் ஏதோ ஒரு ஃபேர்வெல்காக, ஃபேர்வெல் இன் த சென்ஸ், தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த எப்படி சொல்லணும்னா, இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மீட்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்குது. அந்த குரூப் ஆக்சுவலாக இருக்குது போல் என்னமோ. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் பார்க்குறாரு. பார்த்தா இந்த மாதிரி அப்படியே மனசே ஒரு மாதிரி, ஏன்டா வாழ்கிறோம், அவங்க இருக்காங்களா செத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியே கூட தெரியல. ஸோ இப்படி இருக்கிறச்ச அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. அந்த இதை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல சென்னைக்கு போய், சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிருப்பார். அந்த இதுக்கு தான், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலாக போயிருக்காரு. ஃபங்க்ஷனில் பார்த்தா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.
அதில் வந்து நிறைய பேர் நிறையா வளர்ந்துட்டாங்க, நிறையா வித்தியாசமாக இருக்காங்க, நல்லா நல்லா க்ரோ ஆயிட்டாங்க. அவங்களோட கிட்ஸோடலாம் வரும்போது எனக்கும் என் பையனுக்கு இன்னும் நேரம் 2.5 வயசு 3 வயசு இருக்கும்ல. என் மாமி ராதகா சொல்லுவாள், எல்லாருமே பொண்டாட்டி பிள்ளைங்களோட வரும்போது லைக் ஹீ ரியலி மிஸ்ஸஸ் ஃபேமிலி. ரொம்ப அடைஞ்சு போய் அப்படியே ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகிட்டு கடைசி சீட்டில் உட்காந்துட்டு அழறாரு ஃபேமிலிஸோடு பார்க்கும் போதெல்லாம். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஹே நீ ஜின் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை ஷோல்டரில் வைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணில் உள்ள வாட்டர் ட்ராப்லெட்ஸை வைப் பண்ணுறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா இருக்கியா? நான் நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன், என்ன தெரியுதா, நான் தான் சுமதி, நல்லா இருக்கியா? ஹாய். என்னடா ஒய்ஃப் எங்கே, பிள்ளைங்க எங்கே? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னால் வர முடியல. அதுவே உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஏன் அழைச்சிட்டு வரலாம்ல? அதை சொல்கிறத கேட்டதும் அழுக ரொம்ப ரன்னை பார்க்குது. என்னடா ஆச்சு, அதாவது தெரியாமல் கேட்டேனா, சொல்லு என்னாச்சு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கன்சல்ட் பண்ணுறா. அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. புரியல, எங்கே இருக்கானா? அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. என்னடா அர்த்தம், எங்கே இருக்கானா புரியல எனக்கு. அவர் வந்து இதேமாரி யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவார், மற்றபடி பெருசாலாம் எதுவும் சொல்லலை. இதுமாரி கடத்திட்டாங்க, அதுக்கப்புறம் அவளை காணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சாரிடா, உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக அந்த கேட்கலை, தெரியாமல் கேட்டேன், மன்னிச்சிடுடா. இட்ஸ் ஓகே, தெரிஞ்சால் கேட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அமைதியாக இருக்கார். சரி, உன் மேரேஜில் தான் உன் ஒய்ஃபை பார்க்க முடியல, ஏதாவது ஃபோட்டோ இருக்கா? அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வால்பேப்பரே அவரை தென் அவங்க ஒய்ஃபை தென் வந்து குழந்த இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பையன். அப்படியே அந்த வால்பேப்பரை காட்டும்போது, ஹே இவங்க பேர் மையன் தானே, உனக்கு எப்படி தெரியும், பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன்டா, நீ வேற. ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. எங்கே பார்த்த, எப்போ பார்த்த? ஒரு 6 months பேக் பார்த்தேன். எப்படி தெரியும் உனக்கு அவளை? ஆக்சுவலாக நான் வந்து டீச்சர் இல்லை, நானும் அந்த அந்த ஸ்கூலில் தான்டா டீச்சராக இருந்தேன். அதனால் எனக்கு நல்ல பழக்கம். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணதாகவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நீ யாருப்ப நான் நினச்சி பார்க்கலையே. தயவு செஞ்சு அவள் எங்கே இருந்தா, எங்கே பார்த்தா, எல்லாத்தையும் முதல்ல சொல்கிறியா ப்ளீஸ், நான் பார்க்கணும், நான் எங்கன்னு பார்க்கணும், ப்ளீஸ் சொல்ல அப்படிங்கிறாரு. ஓகே 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 வெயிட் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே பார்த்தேன், இந்த ஊரில் இந்த ஸ்கூலில் தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, காரை எடுத்தார், ஜல்லுன்னு ஓட்டுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock போல் அந்த ஊருக்கு ரீச் ஆகிருப்பார். ஸோ அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்கூலில் போயிட்டு இந்தமாதிரி ஒயன் அப்படிங்கிறவங்க யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்டதுக்கு ஆமாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏன் சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை அவங்கள நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இல்லை சார் இப்போ கிளாஸ் நடக்கிறேன், ப்ளீஸ் நான் பார்க்கணும், எந்த கிளாஸில் மட்டும் இருக்காங்கன்னு இப்போ சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போ வந்து 8th Cல இருக்காங்க. அது வந்து அந்த ஃப்ளோரு அப்படிங்கிறாங்க 8th C அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். ஸோ ஒவ்வொரு கிளாஸாக தேடுறாரு. அவருக்கு ஆக்சுவலாக 8th எங்கே இருக்குன்னே தெரியாது, எந்த பில்டிங் எந்த பிளாக்குனே தெரியாது. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போய் நிற்கிறாரு. அது ஒய்ஃபா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி 3rd floorல கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா 8th C இருக்கும். ஒய்ஃபை பார்த்துருப்பாரு. ஒரு மாதிரி பூ போட்ட சாரீ போட்டு அங்கே ஸ்பெக்ஸ்லாம் போட்டு சம்திங் ஏதோ அட்டனன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க போல்.
எஸ் கமன், எவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாட்டு டீச்சராக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. மியூசிக் டீச்சர்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். இங்கே ஜின்னை பார்த்ததும் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டிங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னுக்கு கண்லேருந்து தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டுருக்கு. கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவர் ஆனால் பக்கத்துலேயே ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. கண்லேருந்து ட்ராப்லெட்ஸ் மட்டும்தான் ஊற்றுது. நிஜமாக என் பொண்டாட்டி உயிரோடு இருக்காளா? அவள் டீச்சராக இருக்காளா? என் புள்ள அப்போ எப்படி இருக்கான்? ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு என்னென்னமோ ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோ கொஷின்ஸ் வந்து மைண்டில் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஃபைனலி 45 மினிட்ஸ் ஓவா, பெல் அடிக்குது. டக்குன்னு இங்கே பெல் அடித்ததும் ஸ்டூடெண்ட் மாதிரி இவர் டப்புன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இங்கே அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த கிளாஸ் ரூமை விட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ போயிட்டு கிரவுண்டில் அப்படியே அவரை அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட நின்று என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நம்ம புள்ள எப்படி இருக்கா, நல்லா இருக்கானா, இவ்வளோ நாள் எங்கே இருந்த, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் என்னாச்சு உனக்கு, இதை பழசு மறந்துட்டியா, என்ன யாருன்னு தெரியுதா, ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்போ என்ன பண்ணணும், ஏன் இப்படி பேசுகிற, என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்பிடிக்கிறாரு. தப்பார், உன் நிழலே படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கேன், என் சொந்த ஊருக்கு கூட போகாமல். ஆனால் நீ எப்படி கண்டுபிடிச்ச, ஏது கண்டுபிடிச்ச அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீ இல்லாமல் நானும் என் பிள்ளையும் சந்தோஷமாக தான் இருக்கும். தயவு செஞ்சு எங்களுக்கு உபத்திரம் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போக்கும். ஏவோ என்ன இப்படி பேசுகிற, ப்ளீஸ், இது ஸ்கூல், இங்கே என்னால் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியாது, போயிடுங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுங்க. ஸோ ஜின் அப்படியே அந்த இடத்துல நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு ஏதாச்சு, அவள் எல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தானே பேசுகிறா, இருந்தும் ஏன் இந்த மாதிரி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக தான் இருந்துகிட்ருக்கீங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே. தென் ஈவினிங் ஒரு 4:30 போல் உங்களுக்கு ஸ்கூல் விட்டுருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போகிறீங்க, பட் ஆல்ரெடி ஜின் அங்கே இருக்கார், குழந்தையோட விளாண்டுட்ருக்காரு. துப்பார், உன் நிழல் கூட இங்கே படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தள்ளி வந்திருக்கேன். எதுக்கு, உன் பிள்ளையோட என் பிள்ளையோட வாடை உனக்கு அடிக்கணுமா? தயவு செஞ்சு என்னையும் என் பிள்ளையும் விட்டு போங்க. இவனோட அப்பா அப்ராடில் வேலை பார்த்துட்ருக்காரு, அவ்வளோதான், அவர் நீங்கள் இல்லை. அம்மா, அவர் அப்பாவா? இவர் உன் அப்பா கிடையாது, இவர் இல்லை. நீ போய் உள்ளே போய் விளையாட சொல்லலாம், அம்மா கொஞ்சம் இந்த அங்கிள்கிட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா. அங்கிளா? அவ என் புள்ள, அவனை பெத்தவனா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என் பிள்ளைக்கிட்ட பேசுகிறதுக்கோ விளையாடுறதுக்கோ எல்லாத்துக்குமே எனக்கு உரிமை இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற? என் மேலே உனக்கு என்னடி கோவம்? அப்படி என்ன கோவமா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என் பிள்ளை எனக்கு இல்லாமல் போயிருந்திருப்பான் தெரியுமா? கொஞ்ச நேரம் விட்டுருந்தா வேற ஒருத்தவன் என்ன தப்பாக எடுத்து வந்திருப்பான். ஒரு பொண்டாட்டியாக நான் என்னென்ன பார்க்கக்கூடாதோ
அது எல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் கண்ணுக்கு முன்னாடி வந்தது. போதும் போதும், உன்னால் நான் பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலெல்லாம் என்னால் அதை நினச்சி பார்க்க முடியாது. தயவு செஞ்சு உன் கொள்கையும் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. உன் கூட இருக்கும் போது நல்லா தான் இருந்தது, உண்மையை நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷமாக இருந்தேன், எல்லாம் பண்ணினேன் தான். ஆனால் ஆனால் நினைக்கும் போது தூக்கி போடுது. எங்கே நாளைக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமோ, என் பிள்ளைய கொன்னுடுவாங்களோன்னு நான் ஒரு பயத்துலேயும் பீதிலையும் நான் இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளையோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ண தப்புக்கு நானும் என் பிள்ளையும் உட்காந்து அனுபவிச்சிட்ருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொன்னது உண்மைதான். கண்ணு இல்லாமல் தான் உங்களை காதலிச்சிட்டேன். ஏதோ நல்ல புண்ணியத்தில் நாங்கள் நல்ல விதமாக இருக்கோம். ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன், இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. உங்கள் பார்வை படுறதே பாவம் நினைக்கிறேன். போயிடுங்க, போங்க. ஓ, என் பார்வைப்படுறதே பாவம் நினைக்கிறியா? ஆமாம். தயவு செஞ்சு இதுக்கு மேலே புள்ளைகில்லன்னு வந்து பொண்டாட்டி கிண்டாட்டின்னு வராதிங்க. இதுக்கு மேலே வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, நான் வரமாட்டேன். ஆனால் டிவோர்ஸ் ஒன்று கொடுக்கணும்ல. அப்படியே டிவோர்ஸ்னு ஒன்று கொடுத்தா அந்த பிள்ளைக்கு அப்போ நான் தானே. அவனை கொஞ்சத்துக்கோ அவனை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை, சரியா? இதுக்கு மேலே இந்த இடத்த விட்டு நீ போகவே கூடாது. உன்னை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் என் பிள்ளையோட நான் விளாடுவேன், ஓடுவேன், ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதுக்கும் நீ தடையாக இருக்கக்கூடாது. மாஃபியா தொழிலை விட்டு பல வருஷம் ஆச்சு. எப்போ நீ இங்கே என்னோடய லைஃப்பை விட்டு போனீங்களோ அப்போவே நான் எல்லாத்தையும் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டேன். இப்போ இருக்கிறது வெறும் மனுஷனாக தான். இருந்தும் நீ பழசில் வர வேணான்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. யாராக இருந்தாலும் அந்த நிலைமையில் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் என் பிள்ளையோட நான் இருப்பேன், அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ டெய்லி வருவார். நீங்கள் மார்னிங் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டார், நீ மார்னிங் நீ ஆஃபீஸ்க்கு போ, ஒர்க் போ. மார்னிங் டு எப்படி சொல்கிறதுனா ஈவினிங் ஒரு 4:30 வரைக்கும் அவர் இருப்பார், வீட்டில் இருப்பார். தென் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவர் போயிடுவார். ஸோ இப்படி தான் ரொட்டீனாக இருந்துகிட்ருக்கும். அவர் வந்து பிள்ளைக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாரு, நான் தான் உன் அப்பான்னு சொல்லி வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து உடம்பு ரொம்ப சரியில்லை. ஸோ ஸ்கூல் நீங்கள் போகல, ஓகேவா? அவருக்கான அது தெரியாது. அவர் வந்திருந்திருப்பார். வந்து பார்த்தா நீங்கள் பெட்டில் தான் இருந்திருப்பீங்க. லைக் கிளம்பி போகிற மாதிரி தெரியல, ஸ்லிப்பரும் இங்கே தான் இருந்திருக்கும். அவர் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பையன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு பாசம் இருக்கும்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பொறுமையாக ரூம்குள்ளே வராரு. நீங்கள் ஆனால் ஏந்திரிச்சு யாருன்னு கூட பார்க்குற அளவு கூட உங்களுக்கு தெம்பில்லை. அப்படியே பொறுமையாக வந்துட்டு என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறாரு. அம்மாவுக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து கையெல்லாம் அப்படியே வச்சு டெம்ப்ரேச்சர் பார்க்குறாரு. அனலாக கொதிக்குது. அப்படியே டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு பிள்ளைய கையோட அழைச்சிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் உங்களை அட்மிட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே டேக் கேர் பண்ணுறாரு. லைக் கையை பார்த்துக்கிறது, கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, பிள்ளைய அந்த சைமல்டேனியஸாக பார்த்துக்கிறது. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு தான் இருக்கீங்க, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும்
அந்த மனுஷன் காட்டுற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றுற மாதிரி தான் இருக்குது. லைக் நல்லவன் தானே அவன், முன்னாடியிலேருந்து நல்லவன் தானே. ஸோ முன்னாடி பிள்ளையால் உங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. பட் ஸ்டில் நம்ம இந்த மாதிரி ஒஸ்ட்டான நேரத்தில் இருக்கும்போது கூட அவன் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறானே அப்படிங்கிற ஒரு ஒரு கர்ட்டசி உங்களுக்கு வந்துச்சு. ஸோ ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சு நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு. அப்போது வந்து அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை டேக் கேர் பண்ணியிருப்பார், வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அளவு ஹேட் காட்டுறதில்ல. லைக் வந்தால் தண்ணி கொடுப்பீங்க, டீ கொடுப்பீங்க, சாப்பாடு அவருக்கும் எக்ஸ்ட்ரா செஞ்சு வைப்பீங்க. ஆனாலும் வெளில சாப்பிடுன்னுலாம் சொல்ல மாட்டீங்க, வாய் திறந்துலாம். ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அவர் வந்து பையன் கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவார், நிறைய பண்ணுவார். ஸோ இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது நான் பையனை அழைச்சிட்டு டூருக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. தப்பார், இங்கே எங்கேயாவது அழைச்சிட்டு போனால் சரிங்களா, டூருக்கெலாம் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறேங்க. நான் என் பையனை அழைச்சிட்டு தான் போவேன், அப்போ நானும் வருவேன். வா, யார் வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அடுத்த செகண்டே விட்டுட்டாரு. நம்ம ஏன் வரணும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் வச்சுருக்கீங்க. தென் தான் நெக்ஸ்ட் டே அவர் வந்து டூருக்காக போயிருப்பார். வேறு வழியே இல்லை, உங்கள் பிள்ளைக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். இல்லைனா அப்பா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாங்க, அம்மா எதுவுமே பண்ணலை அப்படின்னு பிள்ளை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்களுமே போயிருந்துருப்பீங்க. 2 பேருமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி, லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. ஸோ டிரைவிங் போகுது, புள்ள வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கான், பேக்கில் தான் நீங்கள் உட்காந்து வந்துருக்கீங்க. புள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் தாவி தாவி போயிட்டுருக்கு, ஜின்னை ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் தூங்கி இருந்திருப்பீங்க. ஜின் அப்படியே கண்ணாடி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல கண்ணாடி, அதை அப்படியே நவுத்தி வச்சுட்டு நீங்கள் தூங்குற அந்த அழகையே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக ரீச் ஆகியிருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் வந்து பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி பார்க்குறாரு, கொஞ்சுற மாதிரி கொஞ்சுறாரு. அதனால் புஜ்ஜி குட்டி, செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களையுமே கொஞ்சுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஜின்னு ஆனால் அப்படியே சிரிச்சுக்கிறாரு, ஒரு வாரம் சிரிச்சுக்கிறாரு. ஏய், நீ என்ன வீணிக்குனே பண்ணுறியா? அவனை கொஞ்சுற மாதிரி கொஞ்சிட்டு என்ன கொஞ்சுறியா நீ? அவர் அப்படியே டக்குன்னு உங்களே பார்க்குறாரு. ஆமாம், நான் ஒன்று தான் கொஞ்சினேன், இப்போ என்னங்கிற? உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு உன் மேலே ஆசை எதுவும் கிடையாதுன்னு. அப்புறம் என்ன இந்த மரமண்டைக்கு உனக்கு புரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. புரியாதாண்டி, என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்கு வராரு. பார், பழைய பையனும் கிடையாது, நான் மாறிட்டேன் நிறையாவே. அதனால் நீ என்ன ட்ரை பண்ணாலும் இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. தயவு செஞ்சு பிள்ளைக்கு அன்பு வைக்கிறேன்னா அவனுக்கு மட்டும் வை, எனக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நவுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே அப்படியே தலைக்கு மேலே அப்படியே கிளிப் பண்ணிட்டு, என் பிள்ளை எனக்கு வேணும் தான், ஆனால் எனக்கு என் பொண்டாட்டியும் தான் வேணும். அவள் கோவத்தில் இருக்காதான், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நான் அப்படியே விட்டு போக முடியுமா? அவளுக்காக நான் அந்த மாஃபியாவே விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் எனக்காக அவள் ஒரு சின்ன கோவத்தை விட மாட்டா? விட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையோ உங்கள் ஜஸ்ட் கிட்ட கை வைக்கிறாரு. கையை கெடுஜன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஹே, நீ என் பொண்டாட்டிடி. லீகலாகவும் சரி, லீகலாக இல்லைன்னாலும் சரி, அது என்றைக்குமே மாற போகிறதில்ல. இப்போ இல்லை, எப்பயுமே நீ எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. புரிஞ்சுதா? நீங்கள் அப்படியே கல் பண்ணுறீங்க. ஏன்னா அமைதியாயிட்ட, கையை எடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அந்த மனுஷன் நல்லா டைட்டாக தான் பிடிச்சிருக்காரு. என் பொண்டாட்டிக்கான ரொம்ப தான் கோவம், ரொம்ப அடம் பிடிக்கிற. என்ன நீ போட்டிருக்கிறது புடவை, இடுப்பு என்ன இவ்வளோ தெரியுது? ஓ, செடியூஸ் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. இந்த பாரு, கையை எடு அங்கே டக்குன்னு அவர் வச்சிட்டாரு. அதை கையை எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜென்னிங்க கேட்குற மாதிரியே இல்லை. அவர் ஆனால் வேணுங்கன்னு நல்லா அழுத்தமாக வைக்கிறாரு. போது புள்ள வந்துடுவான், தயவு செஞ்சு கையை எடுன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஜென் ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே அவர் கை பொறுமையாக அவங்களோட செஸ்க்குள்ளே அப்படியே போகுது. லைக் பட்டன்ஸ் அப்படியே ஒவ்வொரு நாள் டடன்னு சொல்லிட்டு அப்படியே கிளிப்பை வந்து அவர் இருந்திருப்பார். என்ன பண்ணுற இது பாரு, அவன் அவன் வந்து பார்க்கல விளாண்டுட்ருக்கான், வந்துடுவான் புள்ள, தயவு செஞ்சு இதாக இருந்தாலும் ப்ளீஸ் இப்போதைக்கு வேணாம், கையிடேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஆனால் பொறுமையாக கையோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஒரு ஜஸ்ட் அப்படியே கிராப் பண்ணிட்டார். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிட்டு ஆஃப்டர் அ லாங் டைம், லைக் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துக்கும் போது, நம்மளை பிடிக்கும் போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் சென்சேஷன்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி அப்படியே நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன கையெடுன்னு சொன்னேன். உங்களால் அவரோட ஃபேஸை வந்து பார்க்கவே முடியல. ஆனால் ஜென் வந்து அப்படியே பொறுமையாக உங்களுக்கு கழுத்துக்கிட்ட வந்து அப்படியே முத்தம் கொடுத்துட்டே அப்படியே இன்னும் நல்லா பிடிச்சி அதை பிடிச்சி அப்படியே பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவ்வளோதான், ஃபுல்லாக ஆஃப் நீங்கள், அவ்வளோதான், ஃபுல்லாக தரமாட்டமாக ஆஃப் நீங்கள். அதுக்கப்புறம் கையெடு அதெல்லாம் சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக ஆகிட்டிங்க. அவரோட முத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெக்கு போகுது, சீக்ஸ் போகுது, சின் போகுது, தென் ஃபைனலி உங்களோட லிப்ஸ் கிட்ட வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முத்தம் தராரு. நீங்களும் அந்த முத்தத்தை அப்படியே அழகாக வாங்கிட்டு, ரொம்ப நாள் இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் அவரை பிடிக்கும் தானே. ஸோ கோபத்தால் வந்து எடுத்த டெசிஷன் தானே நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி. ஸோ அடுத்த செகண்டே நீங்களுமே முத்தம் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஜென்னுக்கு அப்புறம் என்ன, க்ரீன் சிக்னல் தான். அடுத்தது அவரை ஃபார்வர்டாக எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பார். ஸோ நீங்களுமே கொடுத்த முத்தங்கள் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரியான ஒரு முத்தங்கள், கடைன்னு லைக் ஒரு ஆர்வத்தோடு நம்ம கொடுப்போம்ல, லைக் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அன்றைக்கி நீங்களும் அவருமே திருப்பியும் லைஃப்பை வந்து பெகின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஹாப்பியாக அதுக்கப்புறம் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் அந்த மனுஷனும் நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி, அந்த குழந்தை உங்கள் 2 பேருமே கடைசியாக ஃபைனலாக சேர்த்து வச்ச மாதிரியான ஸ்டோரிங்க அது. ஓகே, ஹாப்பி எண்டிங் தான் இது. தென் நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும், லைக் எப்படி வந்து வயன் வந்து அந்த அவங்க தானே கிட்னாப் தானே பண்ணிட்டு போனாங்க, எப்படி வயனும் அவங்க குழந்தையும் வந்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிற கொஷின் இருக்கும். அது ஆக்சுவலாக எப்படின்னா, அங்கே கடத்தினவங்க வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க. பாதியிலே வந்து அவனுக்கு ஃபோன் வந்திருக்கும், இதே மாதிரி பாஸை வந்து ஜின்னு வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னதும், இதை மாதிரி நீயும் அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடு, ஓடி போயிடு, இல்லைனா பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் உன்னையும் கொன்னுருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சொன்னதும் உயிர் பயத்தினால அந்த மனுஷன் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, அடுத்த செகண்டே அந்த காரை விட்டு இறங்கி தெரிச்சு ஓடியிருப்பான். ஸோ அந்த இடத்துல வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்களும் உங்கள் குழந்தை தான் இருப்பீங்களா, குடுன்னு அந்த காரை விட்டு இறங்கிட்டு நீங்கள் திருப்பியும் ஜின்னை பார்க்குறதுக்காக போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க. பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பஸ் வந்து நிற்கும். ஸோ இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் வந்து ஸ்டாப்பிங்காக வெயிட் பண்ணுது. நீங்கள் அப்படியே ஜின்னுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் கால் எடுத்து வைக்கும் போது நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, லைக் இதுமாரி இன்னொன்று ஒரு சம்பவம், வேறு எவனோ ஒருத்தன் வந்து கெட்டவன், இன்னும் இவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளையும் நம்ம பிள்ளையும் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, நம்மளை பண்ணாலாவது பரவாயில்ல, நம்ம குழந்தைய வந்து ஏதாவது பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளை செத்து போயிட்டானா அதோட ஒரு இது வேறு எதுவுமே கிடையாது, அது நம்ம தேவையே இல்லை, அதுக்கு இவன் கூட வாழாமே இருக்கலாம், இவன் நம்மளுக்கு தேவையில்லை, எந்த அளவில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி சஃபர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ் நிற்குதில்ல, அந்த பஸ்ஸில் அப்படியே ஏறி இருந்திருப்பீங்க. ஸோ நீங்களாகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. லைக் உங்களை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. அதனால தான் ஜின்னுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியல. ஃபைனலி அவங்களோட ஃப்ரெண்டு மூலயமா வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணை வந்து ஃபைனலி முடிச்சிட்டேன்டா கிம், அனுப்பி அவனுக்கு முடிச்சிட்டேன் நான். பட் நீ சொன்னது வந்து நான் நிறைய மாடுலேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து வாய்ப்போன போக்கில் தான் கதை சொல்லுவேன். ஏதோ ஓரளவு மேட்ச் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். ஓகே, நிறைய பேருக்கு ஜின்னோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம். மீண்டும் பாய், அன்யோ சரங்கே. நிக்கோ நீ.